வேர்ட் ஆஃப் காட், சிலுவையின் 7 வார்த்தைகள். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தோட மகத்துவங்களை நம் ஆவிக்குரிய கண்களால் நோக்கி பார்த்து, நம் செவிகளில் அதை கேட்டு, நம் இருதயத்தில் வினை புரிய கர்த்தரின் வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் விதமாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். நாமளும் அதே மாதிரி நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்துவோம். சிலுவையின் 7 வார்த்தைகள்ல முதலாம் வார்த்தையை தியானிக்க பிரதர் ஜோனாவை அழைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரம் அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் போது அநேக வருடமாய் நம்ம வாசித்து வருகிறோம், அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் சிலுவை தியானத்தின் போது நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம மன்னிக்கணும், இயேசு கிறிஸ்து பிதாவை இடத்துல பரிந்து பேசுகிற அந்த காரியத்தை பார்க்கணும். அதுபோல இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தருவாயில் இந்த காரியத்தை சொல்றாருன்னு பார்த்தோம்னா, ரோமா அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அவர்களை கொட்டிட்டு யார் கொட்டினாங்க கண்டுபிடிங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவரை பரியாசம் பண்ணுறாங்க, அவரோட வஸ்திரத்தை சீட்டு போடுறாங்க. அதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா சிலுவையில் குத்துறாங்க, கன்னத்தில் அரைகிறாங்க, முகத்தில் துப்புறாங்க. இப்படியான ஒரு காரியங்கள் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நடந்திருந்தால் நம்ம எவ்வளோ கோவப்பட்டிருப்போம், எவ்வளோ ஒரு நிந்தனைக்குள்ளாக ஆயிருப்போம், சொல்ல முடியாத ஒரு வேதனையாக இருந்திருக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வசனத்தை நான் ஆழமாக தியானித்த போது ஒரு சில காரியங்கள் விழுது. அப்பொழுது இயேசு சொல்லும்போது நம்ம எப்பொழுது முன்னாடி வசனத்தை நம்ம படிக்கும்போது, கபாலஸ்தலம் என்றும் சொல்லப்பட்ட இடம் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் 2 குற்றவாளிகளையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ அவரோட வலது பக்கம் ஒரு குற்றவாளியும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அறையும் போது அப்போ ஆண்டவர் சொல்லுகிறதா இந்த வசனம் என்னன்னா, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஸோ எனக்குனாக ஒரு காரியம் ஏற்பட்டது. ஏன் இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்க முடியாதா? அநேக காரியங்களை செய்தவர், மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினவர், அநேக பாவத்தில் அகப்பட்ட ஸ்திரீயை மன்னித்தவர், எல்லா காரியங்களும் பண்ணினவர். இயேசு கிறிஸ்துவால இவர்களை மன்னிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுந்தது. இந்த கொஸ்டின் எழுந்தது நான் தியானித்த போது ஆச்சரியவிதமாக என்னோட மகள், 6 வயது தான் மகள், அவள் சொன்னால், அப்போ காட் இஸ் ஹியூமன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது எப்படி சொன்னாலும் எனக்கு தெரியல, பட் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பட் இது நாங்கள் தியானிக்கும் போது இப்போ அப்பொழுது இயேசு சொல்லும் போது எந்த ஒரு காரியத்தை சொல்றாருன்னா, இடது பக்கத்தில் ஒரு கலர்னு அறையிறாங்க, வலது பக்கத்தில் அறையிறாங்க, அவரோட கூட இயேசுவும் சிலுவையில் அறையிறாங்க. அந்த தருணத்தில் பார்க்கும்போது இது என்ன நம்மளுக்கு விளங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 23. யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு அதிகாரம் என்றால் இதுதான். அது அநேக நேரத்தில் அவர் வாசிக்க மாட்டார்கள். ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதுனால அதை வாசிக்க மாட்டார்கள் அவர்கள். 53:12 சாரி. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரர்களே ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இதுக்கு முன்பதாக சில காரியங்கள் நம்ம மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்தார், துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனங்களை படிக்கிறோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த என்ன நம்மளுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வசனங்களை நிறைவேற்றதான் அவர் வந்திருக்கார். இப்போ அந்த சிலுவையில் இருக்கும்போது கூட அவர் அந்த பாவத்தை மன்னிச்சிருக்கலாம், அவங்களுக்கு செய்கிற பாவத்தை. ஆனாலும் அவர் ஏதோ பிதாவிடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:6 நானே வாசிக்கிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அப்போ மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்பதை நம்ம பார்த்திருக்கோம், அது கண்கூடா நம்ம வாசித்திருக்கிறோம். அந்த ஒரு காரியத்தை இந்த திமிர்வாதக்காரனை சுத்தமாக்கி அவர் அனுப்புறாரு. இனி
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, அப்போ ஒரு தவறு செய்திருக்கலாம், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. ஆனாலும் வந்து ஏன் இந்த இடத்துல மன்னிக்கல அப்படின்னு சொல்லும்போது 1 யோவான் 1:9 நம்முடைய நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அடுத்த நம்ம வசனம் வாசிக்கும் போது, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிறரிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த காரியத்தில் நம்ம என்ன அறிகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தன் வந்து பாவம் செய்துட்டான், வந்து இயேசு கிறிஸ்து வந்து கேட்கறான், ஆண்டவரே இந்த மன்னியும் வந்து அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அதை செய்துட்டேன். அப்போ அந்த பாவத்தை செய்து அதை உணரும் போது ஆண்டவர் வந்து அவருக்கு மன்னிப்பு அளிக்கிறார். ஆனா இப்போ தான் செய்யறது என்னன்னே தெரியல, பாவம்ன்றது அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த மனுஷனுக்கு எப்படி ஒரு மன்னிப்பாரு? அவங்க பாவம் அந்த மன்னிப்பே அவங்க கேட்கல, அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமான ஒரு பெரிய பாவத்தை வந்து அறியாத செய்யறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன அவர்கள் சொல்றாருன்னு பார்த்தோம்னா, பிறரிடத்தில் பரிந்து பேசுகிறாரு. அப்போ என்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இப்ப என்னிடத்தில் மன்னிப்பு கேட்காதவங்களுக்கு நான் வந்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறேன். அதை தான் இங்க சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், ஏன்னா வந்து இவர் செய்வது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள். இது அப்பொழுது பார்த்தா ஒரு தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற வந்தவராக நம்ம காணப்படுகிறார். இரண்டாவது வந்து இந்த பிதாவே இவர்கள் மன்னியும் போது இந்த ஜனங்கள் வந்து பாவத்தை செய்திருக்கிறார்கள், ஆனால் பாவத்தை உணரவில்லை. அப்போ அந்த பாவத்தை செய்த மக்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனா இவர் இருக்கிறார் அப்படின்ற பார்ப்போம். இதுக்கப்புறம் வசனம் வருது, நம்ம ஏலி லாமா சாபக்தின் அப்படின்னு சொல்லும் போது ஏன் வந்து தேவன் வந்து அவரை கேட்கும் போது அப்போ அவர் முழுவதிலுமாக, ஏன்னா வந்து அவரோட சித்தமே அது தானே, ஆதியில செய்யப்பட்ட அந்த பாவத்தின் நிமித்தம் வந்து அந்த பலியாக ஆக வேண்டும், ஒரு பரிசுத்த ஒரு ரத்தம் வந்து மறிக்க வேண்டும் என்ற ஒரு காரணம் இருப்பதினாலதான் அப்போ அவர் மறிக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து பிதாவுடைய சித்தத்தை வந்து செய்யதான் அவர் வந்திருக்கிறார், வேற எதுக்காக வரல. பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே அவரோட நோக்கமா இருந்தது நம்ம வாசிக்கிறோம். ஸோ அப்போ பிதாவுடைய சித்தம் செய்ய போகும்போது இந்த காரியத்தை வந்து மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு அவருக்கு மன்னிப்பு அளிக்கிறார், மன்னிப்பு கேட்காதவர்களுக்கு அவர்களுக்காக பிதாவுடைய இடத்துல ஒரு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியானார். இப்போ அநேக இடத்துல நம்ம இந்த 2 வசனம் மட்டும் வாசிக்கலாம். 1 யோவான் 2:3-4. ஸோ 1-2 நான் ஆல்ரெடி படிச்சேன். பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறான்னு சொல்லி பார்த்தோம். கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இல்ல கிறிஸ்துவை தெரிந்தவர்கள் மட்டும், அந்த யூதர்கள் மாத்திரமல்ல இல்ல புறஜாதிகள் மட்டுமல்ல, அது எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் தன்னுடைய சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். சிஸ்டர் 3rd வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அப்போ அவருடைய கற்பனைகள், அவர் சொன்ன காரியங்கள், சிலுவையின் உபதேசம், அதுக்கு முன்பதாக மலை பிரசங்கம், ஆண்டவர் சொல்லி போனதான எல்லா காரியங்களையும் நம்ம கை கொள்ளணும். அப்படி நம்ம கை கொண்டாதான் நாம வந்து அவரை அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம கை கொள்ளல, பேர் கிறிஸ்துவாக இருந்தா நாம வந்து கண்டிப்பாக நம்ம கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவை அறிந்தவரே அல்ல. இன்னும் நம்ம கிறிஸ்துவ அறியலன்னா இப்ப அவரோட ரட்சிப்பும் அவரோட 2ஆம் வருகையில நம்ம எப்படி நம்ம கூட போவோம்? கண்டிப்பாக முடியாது. கிறிஸ்துவை அறிந்தாதான் நம்ம போக முடியும், இல்லைங்களா? சோ கிறிஸ்துவை அறியணும். இரண்டாவது வந்து சர்வலோகத்தின் பாவத்தை அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார். அடுத்து 4வது வசனம் வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஓகே, வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்போ சத்தியம் இல்லாத இடத்துல வந்து அவர் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. ரெண்டாவது வந்து இப்ப கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கணும். அப்படி அறிந்தும் அவரை அறியாதவர்களா இல்லை அவரை காரியத்தை நம்ம நடப்பிக்காதவர்கள் இருக்கும்போது நிச்சயமாக வந்து நம்மளுக்கு அவரோட அந்த ரட்சிப்போ எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காத, அவர் வருகையில நம்ம கைவிடப்படுவோம் என்று இந்த வசனத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக ஒரு 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றவே அவர் வந்தார்னு பார்த்தோம். ஒரு இடத்துல தரித்திரர்களுக்கு கர்த்தரோட ஆவி என் மேல் இருக்குது, தரித்திரர்கள் சுவிசேஷம் இருக்கும், கட்டுண்டர்கள் விடுவிக்கும் சொல்லி அந்த வசனத்தை சொல்லி முடிக்கும்போது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றுன்னு சொல்றாரு. அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேற்றா, இவர் யார் வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி யூதர்கள் வந்து அங்க ரொம்ப கோவப்படுறாங்க.
அப்போ அதன் மூலமா வந்து கொலை செய்ய வரைக்கும் அவங்க அந்த ஒரு கோபத்துக்குள்ள உள்ளாகி அவர் கொண்டு போகிறாங்க. அப்போ வேத வாக்கியங்கள், அதாவது அந்த கர்த்தரின் பிதாவோட சித்தத்தின்படி அவர் மனிதனாகவும் இருந்தார், அதே சமயத்துல தேவன் ஏவுகின்ற காரியங்களை வந்து அவர் செய்து முடித்தார் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், பிதாவுக்கு இணையா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பிதாவுக்கு இணையா அவர் பிலிப்பியர் 2:6 பார்க்கும்போது அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். வசனம் அழகாக சொல்லுது, சிலுவை வரைக்கும் தம்மை தாமே கீழ்ப்படுத்தினார். பிதாவுக்கு ஈக்குவலாக இருந்தோம், மூன்றில் ஒரு தேவன் நம்ம பார்க்கிறோம், பிதாவுக்கு ஈக்குவலா இருந்தோம். ஆனாலும் வந்து இந்த உலகத்துக்கு வந்த சித்தத்தை அவர் செய்து முடித்தார். கடைசி வரைக்கும் சிலுவை பரிதம் அவர் வந்து செய்து முடித்தார்ன்றத நம்ம பார்க்கிறோம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறார். இப்ப இதனால வந்து பிதா என்ன ஒரு ரிவார்ட் கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 10வது வசனம் வாசிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். பூதலத்தோர் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோர் முழங்கால் யாவும் முடங்கும்படியாக ஒரு நாமத்தை கொடுத்திருக்காரு. பிதா வந்து இந்த ஒரு காரியத்தை செய்து முடித்தது நிமித்தம் இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்லியிருக்காரு, அவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மேலான நாமம் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். நாங்க ஜெபிக்கும் போது அப்படிதான், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அப்பா உம்மோட நாமத்துக்கு மேலாக வேற எந்த நாமத்தை நாங்க சொல்லி கூப்பிடுவோம், இந்த ஒரு காரியம் அந்த ஒரு பலவீனம் அது மாறணும் சொல்லி நம்ம ஜெபிக்கும். குடும்ப ஜெபத்துல நாங்க அப்படிதான் நாங்க ஜெபிக்கிறது. அப்போ எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தி ஒரு ரிவார்டு கொடுத்திருக்காரு பிதா அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஒரு சிறிய காரியத்தை சொல்லி இந்த வசனத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, நம்ம அநேக இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அநேக இடத்துல பார்த்திருப்போம், வசனங்களை வாசிச்சிருப்போம், தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, இல்ல அநேக அற்புதங்கள் நடந்து சொல்லியிருக்கோம். ஆனாலும் வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என் மனைவி வந்து ஒரு சிறிய ஒரு லேப் டெக்னீஷியனாக மைக்ரோபாலஜிஸ்ட் படிச்சு ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவரோட டாக்டர் பார்த்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியர், அவருக்கு வந்து இந்தியன்ஸ் அவ்வளோவா பிடிக்காது. ரெண்டாவது எடுக்கும்போதே வந்து என்னோட ஒய்ஃபை தான் முதல்ல எடுத்தாங்க. கத்தாருக்கு வந்து அந்த ரெசியூம்லாம் பார்த்துட்டு எடுத்து அந்த கம்பெனியை வந்து டெவலப் பண்ணாரு. அந்த கொரோனா கால டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 35,000 to 40,000 வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும். ஒரு நாளைக்கு அங்கங்கே வந்து யாரும் வரமாட்டாங்கன்றதுனால இந்த கலெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த அவ்வளோ லாபம் சம்பாதிச்சிட்டு இருந்த மனுஷன் சாப்பாடை போகும்போது அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, நம்ம சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்காது, அதனால ஏதோ ஸ்மெல்லு வருது, எதையும் செய்யல. ஏதாச்சும் எங்க தப்பு நடந்தாலும் வந்து என்னோட மனைவியை வந்து அவர்கள் கடிந்து கொள்ளுகிறதான ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து அவங்கள வேதனையோட வருத்தத்தோட வீட்டுக்கு வருகிற காரியத்தை வந்து நம்ம ஜபத்தில் வைத்தோம். ஆண்டவர் வந்து ஒரு கிருபையாக ஒரு வேலையை செய்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து எனக்கு ஆக்சுவலாக என்னோட பாஸ் வந்து ரொம்ப பயம். அவர் வந்து ஒரு அமெரிக்கன்ன்றதுனால ஒரு 45 நாள் லீவ் கொடுத்துட்டார். ஏன்னா நான் ஃபேமிலியோடு இருந்து நம்ம கம்பெனிக்கு போகிறதுனால மற்றவங்களாம் வந்து கம்பெனி உள்ளவே இருக்கிறாங்க, அதனால நீ மட்டும் வராதுன்னு சொல்லி என்ன ஒரு 45 நாள் எனக்கு லீவ் கொடுத்து வச்சிருந்தாரு, சம்பளமும் கொடுத்தாரு அந்த ஸ்தோத்திரம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் அது 45 நாள் முடிச்சு நம்ம போகும்போது எனக்கு கொரோனா வந்தது. என்னை பற்றி மனைவிக்கு வந்து வந்தது நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டோம். ஏன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் கொரோனா வரும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. ஆனால் நாங்கள் பயப்படல. மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த இடத்துல எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு, 2 வாரம் எனக்கு லீவ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. கொரோனா வந்து சந்தோஷம். அது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டல் இல்லை 5 ஸ்டார் ஹோட்டல் கொண்டு போய் அழகாக பாதுகாத்து ஒரு மாத்திரை கூட கொடுக்காம வச்சு பாதுகாத்து அமிச்சாரு. நல்லா ஜெபிக்கவும் நல்ல ஒரு ட்ரிப்பு மாதிரி கொடுத்தாருன்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது போல ஒரு காரியம் நடந்தது. ஆனாலும் அந்த டாக்டர் என்ன பண்ணாதுங்களா, சிக் லீவு கொடுத்தோம், வெறும் 2000 ரூபாய் கொடுத்தாரு. வீட்டு வாடகை கூட சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வெறும் 2000 ரூபாய் தான் கொடுத்தாரு. நாம வந்து ஜெபிச்சோம். ஆண்டவர் வந்து மனைவிக்கு வெளிப்படுத்த காரணம் என்ன தெரியுமா, உன்னோட அதிகாரிக்காக நீ ஜெபி, அவருக்காக வந்து நீ ஜெபி, அவரை மன்னி, அவருக்காக ஜெபி அப்படின்னு. எப்படி இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு ஆளு இவ்வளோ ஒரு இதுவாக செய்யற, அவ்வளோ காசு சம்பாதித்தோம் கொடுக்க மனையில தான் ஒரு ஆளுக்காக எப்படி நம்ம ஜெபிக்க முடியும்னு சொல்லி யோசிச்ச போது ஆண்டவர் காமிச்ச வசனம் அதுதான் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வசனம், உன்னோட சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்றதுதான் ஒரு வசனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சீரியக்காரன் எப்போ ஒய்ஃப் நடந்தது போல வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் அல்சீரியாவில் இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு,
2 வருஷமா நான் ஒகேஷன் போல எனக்கு அந்த லீவ் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கொடுக்கல, எதுவும் ஸ்பான்சர் கொடுக்கல சொல்லி அவர் டைரக்டா கத்தாரி, ஏன்னா அவர் தான் செக்லாம் சைன் வாங்குவார் இல்லைங்களா, அப்பப்போ போவார். கத்தாரி வீட்டுக்கு போயிட்டாரு. கத்தாரி வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஏன் நீங்க அந்த லீவ் காசு தர மாட்டீங்கன்னா, அது நான் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் தெரியுது எவ்வளவு 3500 என்னோட பாக்கெட் அவட கிவன் ஃப்ரம் மை பாக்கெட் அப்படின்னாரு. அப்பதான் வந்து அவருக்கு விஷயம் தெரிஞ்சது. 3 வருஷமா ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு 6 லட்சம் ரூபாய் ரியால்ஸ் சம்பாதிக்கிறதான மனுஷன் 3 வருஷமா கணக்கு காமிக்காம சப்ளையர்ஸ்க்கு எல்லாம் பெண்டிங் வச்சுட்டு கத்தாரி ஸ்பான்சருக்கு வந்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். இப்போ எத்தனை லட்சம் பாருங்க, 3 வருஷத்துக்கு 6 லட்சம் ஒரு நாள் 12 × 6 எவ்வளவு பாருங்க, 72 × 3 அத்தனை லட்சம் ஏற்கனவே மில்லியன்ஸ் ஆஃப் கத்தார் ரியால்ஸ் வந்து கணக்கு காமிக்கால இந்த நஷ்டத்துல 3 வருஷமா அந்த நஷ்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணாரு, உடனே வந்தாரு. அவர் கேமரா செட் பண்ணி இதெல்லாம் தூக்கி போட்டாரு. அவரோட அந்த மனுஷனை வந்து உடனே அந்த இடத்துல வந்து நீக்கினார். அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் விட்டுட்டு ஆக்சஸ் எல்லாம் பிடிக்கிட்டு உடனே நீக்கினார். இதே வேற யாராவது எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் என்னன்னா, வேற யாராவது இருந்தால் என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. சில கத்தாரிஸ் வந்து அந்த பழியை வந்து அவர்கள் எரிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு நான் கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கிற காரியத்தை பார்த்தோம்னா, அப்போ ஆண்டவர் அறியாத அந்த மனுஷனுக்கு எப்படி அந்த ஒரு மன்னிப்பு வந்தது அப்படின்ற ஒரு காரியம். அவர் மன்னிச்சு விட்டுட்டாரு, என் முகத்துல முழிக்காதுன்னு போயிட்டாரு. அந்த யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ணுமா, ஒரு 1000 ரியால் இல்லை 10,000 ரியால் ஏமாத்தினாலும் நம்மளை வந்துட்டு பொறுக்க முடியாது. அவ்வளவு லட்சக்கணக்கான ரியால்ஸ், மில்லியன் கணக்கான ரியால்ஸ் ஏமாத்தின வர மன்னிச்சு விட்டுட்டாரு. அப்போ நாங்கள் காணோம். இப்போ இதுல என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு வந்து புறஜாதியாருக்கு அவ்வளவு இருந்தா ஆண்டவரை அறிந்த நம்ம எத்தனை முறை நம்ம மன்னிக்கணும். பேதுரு சொல்லும்போது 7 தடவை மன்னிக்கணும். அதனால வந்து மன்னிக்கிறதுக்கே நம்மள நம்ம இருக்கணும். 2வது ஆண்டவர் ஒய்ஃபு கொடுத்த அந்த வசனத்தின்படி அவர் இப்ப எங்க இருக்கிறாரே தெரியல, எந்த இடத்துல இருக்கிறாரே தெரியல, அந்த இடத்துல சத்துருவை தேடியும் காணாது இருப்பாய் அப்படின்னு வசனம். ஸோ அவர் வந்து சொல்றாருன்னா அது நல்லதுக்கு தான். நம்ம மன்னிக்கணும். மன்னிக்கும் போது நிச்சயமா நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அதுக்கு உண்டான காரியங்களை நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். இப்போ சிலுவையின் 2ஆம் வார்த்தையை தியானிக்க பிரதர் கிளாட்சன் அழைக்கிறேன். லூக்கா 23:43 யாராவது வாசிக்கலாம்? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். நல்லவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சாக்கியம் இல்லையா, பரலோகத்துக்கு கூட்டுவோம். நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசித்து ஓடிக்கொண்டிருக்கிறது பரலோகத்துக்கு போறதுக்கு. அதுக்கான ஒரு அழகான வழியை வந்து இந்த வசனம் காமிக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாய்ன்னு சொல்லிட்டு இயேசுப்பா யார் குறித்து சொல்றாரு, அந்த குற்றவாளி அந்த கல்லனை பார்த்து சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனம் ஒரு 41வது வசனம் வாசிக்கிறீங்களா? லூக்கா 23:41. நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கட்டிக் கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆமென். அந்த கல்லன் தன்னோட பாவத்தை உணர்கிறத இங்க பார்க்க முடியுது. நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நடப்பித்தவைகளுக்கு பலனை அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாவத்தை அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல உணர்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யாம சிலுவையில் அறையப்படுறதை பார்க்கும்போது அவரோட மனம் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் வேதனைப்படுகிறது. அது நிமித்தம் அவர் என்ன ஆகுறாரு, பாவத்தை உணர்றாரு. அப்போ இந்த பாவத்தை உணர்றது நிமித்தமும் பாவத்துல இருந்து மன்னிப்பு பெறுறது நிமித்தமும் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு டைரக்ட் கனெக்ட் இருக்கும் போது எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க தோணுச்சு. ஏன்னா இந்த பாவத்தை அவர் உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது அவர் பரலோக ராஜ்யத்தை நினைவு கூறுதுன்னு சொல்லும் போது இயேசுவான இமீடியட்டா பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வல்லவராகிறார். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்கும் இந்த மனம் திரும்புதல், இந்த மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. இன்னொரு வசனமும் இதுல நான் வாசிக்கணும்னு நினைச்சேன். லூக்கா 15:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எது நிமித்தம்? மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல என்ன சந்தோஷம் உண்டாகும். திரும்பவும் பரலோக ராஜ்யத்துல தான் மனம் திரும்புதல் தான் வருது. மனம் திரும்புதல் நிமித்தம் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல சந்தோஷம் உண்டாகுதான். நீ நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இருக்கிற இன்னைக்கு வீடு வந்து ஒரு மாறி போகிற வீடா, மாறிட்டே இருக்கும் இல்லையா கத்தார் தேசத்துல. ஒரு அழிய போகிற வீடுன்னு வச்சுக்கலாமா? ஒரு நாள் ஆண்டோட வருகை போய் இந்த அழிய போகிற வீட்டுக்காகவும் மாறி நம்ம போகிற வீட்டுக்காகவும் எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம் அந்த வீட்டை சந்தோஷமா வச்சுக்கிறது, அந்த வீட்டை வந்து அழகா பார்த்துருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மனைவி வந்து வீடை வந்து தாங்கி பிடிச்சாங்க, ஆண்கள் வந்து வெளியே போய் வீட்டுக்கான கேள்விகள் வச்சுருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை யோசிச்சு பாருங்க,
2 பேரும் சேர்ந்து வீட்டை கட்டியாகுங்கிற சூழ்நிலை வச்சு வீட்டை சந்தோஷமா வைக்கிறதுக்கு அவ்வளவு பிரயாசங்கள் எடுக்க வைக்கிறது. இந்த அழிய போகிற இந்த வீட்டுக்கு நம்ம இவ்வளவு பிரயாசம் எடுக்கும்போது நம்ம நித்தியமா வாழ போற அந்த பரலோகத்துக்கு பிரயாசம் எடுக்கிறதுக்கு என்ன ஒரே வழி? மனம் திரும்புறது. அப்போ அந்த மனம் திரும்புதெல்லாம் ஆண்டவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல என்ன பண்றாரு, நம்மளுக்கு விதைக்க நினைக்கிறார். நம்ம யோசிக்கலாம், நிறைய காரியங்கள் வந்து நம்ம மனம் திரும்பி தான் இருப்பாங்க இல்லையா? நம்ம வந்து குடிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, நம்ம தவறான பழக்கங்களுக்குள்ள இல்லை, நம்ம நிறைய பாவ வழியில இல்லை, இச்சைகளுக்குள்ள இல்லை, எல்லாத்துலேயும் ஆண்டவர் நம்மளை விடுவிச்சு வச்சிருக்காரு. ஆனாலும் பரிசுத்தமாக இன்னும் என்ன பண்ணணும்? பரிசுத்த நோக்கி தான் போடணும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய காரியங்களுக்கு மனம் திரும்புவது தேவையா இருக்குது. மேபி நம்ம இப்படி கூட ட்ரை பண்ணலாம். தினமும் காலையில நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன மனம் திரும்ப சொல்லுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்பும் போது எங்க சந்தோஷம் உண்டாகும்? அமேன் அமேன். அப்ப அந்த காரியம் உங்களுக்கு முக்கியமா இருக்குது. மேபி நிறைய காரியங்கள் எனக்கு தெரிஞ்சு மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துற 1-2 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். மேபி இதுக்கப்புறம் வரப்போற அடுத்த சேயிங்ஸ் நிறைய காரியங்கள் வரலாம். நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம வேதத்துல ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தலாம். தேவ மனிதர்கள் மூலியமா சர்ச் நமக்கு அநேக காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தலாம். எல்லாத்துக்கும் நம்ம மனம் திரும்புவதற்கு ஆயத்தமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மனம் திரும்பும் போது பரலோகராஜ்யத்துல சந்தோஷம் உண்டாகும். இந்த மனம் திரும்புற காரியத்தை குறித்து நான் யோசிக்கும் போது ஒரு சாட்சி நான் சொல்ல வச்சேன். என்னோட சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்தேன். ஸோ என்னோட சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 2-3 months பேக் எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் சொன்னாங்க. கண்ணீரோட வந்துருச்சு. அவர் வந்து ஜூனியர் பிரைமரி தான் நான் அவங்களுக்கு எடுத்தேன். இன்னைக்கு வந்து அவங்க காலேஜ் படிக்கிற பெரிய பசங்களாக இருக்காங்க. கண்ணீரோட அந்த ஆடியோ வந்தாலே நான் ஃபுல்லாக கேட்கலான்னு சொல்லிட்டு பொறுமையாக அதை கேட்குறேன். அவங்க அப்பா வந்து கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர், கொஞ்சம் ஜாதி பெருமையாக, நம்ம ஜாதியில் இருக்கிறவங்கள தான் மிங்கிள் ஆகணும், நம்ம ஜாதியில் இருக்கிறவங்க தான் பதவியில் இருக்கணும், நம்ம ஜாதியில் இருக்கிறவங்க அது மாதிரி கொஞ்சம் சில பாரம்பரியத்துக்கு உட்பட்டவர்கள். அப்போ வந்து வீட்டில் வந்து அவங்க அம்மா ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லானவங்க. என் கூட சண்டே கிளாஸ் டீச்சர், எனக்கு சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்தவங்க அப்பா. ஸோ நிறைய எனக்கு கைட் பண்ணுவாங்க சின்ன வயசுலேருந்து. அப்போ அவங்க அம்மா ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்டில் எல்லாருமே ஆண்டரோட மெசேஜ் வந்து ஓடிட்டே தான் இருக்கும். டிவியில் ஆசீர்வாத சேனல், ஏதோ ஒரு சேனல் ஆண்டர் கொடுத்த வார்த்தைகள் ஓடிட்டே இருக்கும். அப்போ அந்த வீட்டில் தினமும் ஒரு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஒரு மாசமா அவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற வார்த்தை என்னன்னா, போதைக்குள் அடிமையா இருக்கிறவங்க ஆண்டவர் வெறுக்கிறார், ஆண்டவர் வந்து எதிர்த்து நிற்கிறார், ஜாதி பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் வந்து சாபங்களை கொடுக்குறார் அப்படின்னு வசனங்கள் திரும்ப திரும்ப வர இந்த பையனுக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு மன உறுத்து. நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் அப்போ இது நிமித்தமாக தான் இருக்குமோ, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் இது நிமித்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க அப்பா மெசேஜ் ஓடும் போதே அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, அப்பா நம்ம உங்களுக்கு குடி விட முடியல, எனக்கு புரியுது, நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க, கஷ்டப்படுறீங்க அது வெளியே வர, ஆனால் இந்த ஜாதி பெருமையினால நம்ம நிறைய விஷயங்களை இழக்கிறோம்னு எனக்கு தோணுது. தினமும் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தையினால நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம நைட்டு ஜெபம் வேதத்தில் அமரும் போதும் அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது. அப்போ அதில் நம்ம மனம் திரும்பல அடி அப்படின்னு சொல்லி அந்த மகன் கேட்கும்போது அந்த அப்பா சொன்ன வார்த்தை கண்ணீரோட அவன் சொல்றான், நீ யாரையோ என்ன பண்ற ஆதரிச்சுட்டு இருக்க, அவரு வேற ஜாதியை பத்தி, அதனாலதான் நீ என்கிட்ட வந்து என்ன கேட்குற, ஜாதி வேண்டான்னு சொல்ற, வசனம் அப்படி சொல்றது என்கிட்ட வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பெத்த தகப்பன் தன்னோட பையனை பார்த்து கேட்கிற வார்த்தை எதனால, பெருமை நிமித்தம். சுயம், ஒரு விஷயம், ஒரு சுயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது விட முடியாது. நம்ம காலங்காலமா பாரம்பரியமா நம்ம குடும்பத்துக்குள்ள பழகின சில சுயமான காரியத்தை விட முடியும். அப்ப எனக்கு ஆண்டவர் உணர்த்துற விஷயம், சுயத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், சுயத்தை விட வேண்டும். நல்ல ஒரு பாட்டு நான் நிறைய கேட்டிருக்கேன், சுயமெண்ணில் சாம்பலாய் மாற, நல்ல ஒரு பாட்டு. அந்த மாதிரி இன்னொரு பாட்டு கூட, சுயத்தை நான் வெறுக்க வேண்டும், சுயத்தில் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேவ மனிதர்கள் பாட்டு எழுதுறாங்க. அந்த சுயத்திலிருந்து விடுபடுகிறது இன்னைக்கு வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. சரி, இன்னைக்கு அதுல சில வசனங்களை மேபி எனக்கு நான் வாழ்ந்த சூழல்ல, நான் வளர்ந்து வந்த சூழல்ல பார்த்த சில சுயமான காரியங்களை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 4:9-10 யாராவது இருக்கிறவங்க வாசிங்க. கலாத்தியர் 4:9-10. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே,
அந்த கடைசி 9வது வசனத்தோட எண்டிங் வாசிங்க, மறுபடியும் அதுக்கு மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அடிமைப்பட்டிருக்க நம்ம என்ன பண்றோம்? விரும்புகிறோம். அதுல அந்த அடிமை அதுக்குள்ள இருக்க விரும்புறோம். நம்ம வந்து கஷ்டப்படாத இல்ல, விரும்பி கொண்டு என்ன பண்றோம்? அது இருக்கிறோம். அது என்னன்னா 10வது வசனம் வாசிங்க. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. ஓகே, நாட்களை பார்த்துட்டு தான் இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாள் பார்க்குறாங்க, காலங்களை பார்த்துட்டு இருக்காங்க, வருஷங்களை பார்க்குறாங்க. வருஷங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? வராது. வருடங்களை பார்க்குறாங்களா அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் தான் இருக்கு. 2020ல கொரோனா வந்துச்சு. ஓகே 11/11 ஓகே, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. ரெட்ட வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வருடங்களை குறித்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வருடத்துல தான் கல்யாணம் பண்ணணும், இந்த வருடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கான காரியத்தை குறித்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க ஃபேமிலி நடக்குது, ரொம்ப யோசிக்கலாம். எங்க குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம் தான். இன்னும் வரல எங்க அக்கா கசின் அக்கா கல்யாணம் நடக்கல. 33 வயசு ஆயிடுச்சு. ரெட்ட வயசு வந்துச்சுன்னா கல்யாணம் பார்க்க மாட்டாங்க. 23-25 வரும்போது பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. உடனே பார்க்கணும், உடனே முடிக்கணும்பாங்க. ரெட்ட வயசு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருடத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். சரியா? உபாகமம் 18வது அதிகாரம் 14 வசனம் இதே காரியங்கள் தான். அதுவும் அவசியம் எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 18-14, இன்னொருத்தர் 10-11 எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒரே காரியங்கள் தான். உபாகமம் 18-14, 10-11. துரத்திவிடப் போகிற இந்த சாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். யாரும் உத்தரவு கொடுக்கறது இல்ல, நாள் பார்க்கறதுக்கு தேவனாகி. ஆனா அந்த வசனங்கள் அந்த காரியங்கள் யார் மத்தியில் இன்னைக்கு இருக்குது? பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்குது இல்லையா? உபாகமம் 18 10வது வசனம் 11வது வசனம் வாசிங்க. தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இவங்கெல்லாம் நம்ம மத்தியில என்ன பண்ணக்கூடாதா? இருக்கவும் கூடாது. நம்ம அதை பண்ணக்கூடாது. இன்னொன்னு, ஆண்டவர் வெறுக்கிறாரு. 3வது, அவங்க நம்ம மத்தியிலே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சில மனிதர்கள் நம்ம விலகி இருக்கணும்னு சொல்லி யார் சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மனம் திரும்புவதற்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்துல இருக்காங்க அப்படிங்கும் போது முடிந்த அளவுக்கு ஜெபம் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணிதாகணும்? விலகி தான் வந்தாங்க. வழி இல்லை. அவங்க நம்ம மத்தியில இருந்து அவங்க நம்ம குடும்பத்தில் உள்ள காரியங்களை தலைமை தாங்குறாங்களா, அதன்படி நம்மளை ஃபோர்ஸ் பண்றாங்க, அவங்கள கேட்டு செஞ்சாதான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு எல்லா காரியங்களையும் நம்ம சாக்கு போன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆண்டவர் அதுக்கு உத்தரவு கொடுக்கறதே இல்லை. கொலோசையர் 2:8 எல்லா காரியங்களும் பாத்தீங்கன்னா பாரம்பரியத்துக்கும் தவறான வழிபாடுகளுக்கும் ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. மனுஷ பாரம்பரியங்கள் அப்ப என்னது? உலகத்துக்குரியது, தேவனுக்குரியது இல்லை. அந்த வசனத்தோட கடைசி செகண்ட் ஹாஃப் வாசிங்க. அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. அது யாரை பற்றினதல்ல? கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இட்ஸ் வெரி கிளியர். யாரு செஞ்சாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்க செஞ்சாலும் சரி, அது கிறிஸ்துவை பற்றினது அல்ல. நான் ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் இதை நிறைவு பண்றேன். எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் தாயும் தகப்பனும் மேலே வருவாங்க. ஸோ ஃபேமிலி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. எப்படினாலுமே ஒரு திக்கெட்டுக்குள்ளே யார் சப்போர்ட் வருவாங்க? சொந்தக்காரங்க இல்லையா? ஸோ எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர். ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும்னு நினச்சாங்க, இவனை வந்து இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இவனை கரெக்டாக வழி நடத்தணும், இவனை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும், இவனை வந்து இவனுக்கு தெரியாத காரியங்களை சொல்லி கொடுக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணாங்க, எனக்கு வழி நடத்துறதுக்காக வந்தாங்க. அப்போ இவங்க எனக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள் தான் நீங்க பார்த்த காரியங்கள் தான். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் வேதனைக்குள்ளதான் என்னது ஆண்டவர் வசனத்துல இப்படி சொல்றாரு, அப்போ இதை நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி நம்ம வழி நடத்துறாங்க, இதை பண்ணலாமா வேணாங்கிற நம்ம கேள்வி எனக்கு நிறைய வாட்டி உள்ள ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இப்போ நம்ம வாசிச்ச வசனங்கள்லாம் நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இவங்க இப்படி வழிகாட்டும் போது நான் போய் ஆண்டவர் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் இதை நான் செய்யலாமா வேணாமா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வழிகாட்டின வசனங்கள் தான் இப்போ நம்ம வாசிச்ச 4 வசனம் தெளிவா பேசுறாங்க. இப்படி இருந்தாங்கன்னா அவங்களை தூக்கி கூட போட்டுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வழிகாட்டினாரு.
ஆனால் தூக்கி நம்ம போட முடியாது. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து முடிஞ்ச அளவுக்கு போராடி வைப்பேன். ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணேன், ஆண்டவர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வெளிப்படுத்தினால அதை செய்யாமல் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போய் கேட்பேன், கேட்டு வந்து அதுக்கு முன்னாடி இப்படி விட்டுருவேன். அப்போ வந்து அல்டிமேட்டாக அவங்க என்ன பயங்கரப்போம். ஒரு நாள் எங்கள் சித்தி கூப்பிட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக, ஏன்னா எல்லாருமே வந்து என்ன பின்னாடி பேசி தள்ளி விட்டுருவாங்க. எங்கள் சித்தி மட்டும் என் மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி, அதனால் கூப்பிட்டு வச்சு இதை பண்ணிருந்தாங்க. அப்போ கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் ரொம்ப செம திட்டு நல்லா திட்டிட்டு, நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க, இவ்வளோ பெரியவங்க இருப்பா, நாங்கள் சொல்கிறோம், நீ கேட்காம உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுறேன், என்னதான் உன் பிரச்சனைன்னு கேட்கும்போது அப்போ தான் நான் அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறேன். சரி அவங்ககிட்ட ஓப்பனாக பேசலாம், அவங்க ரொம்ப கொஞ்சம் ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்லுவேன், சரி ஓகே ப்ரேயர்ஃபுல் சொல்லிட்டேன், அடுத்து சொல்ல முடியாது, சரி ப்ரேயர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட இந்த வசனங்களை எடுத்து காமிக்கிறேன். சித்தி இந்த மாதிரி வசனங்கள் சொல்லுது, இதை தாண்டி பண்ணுறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஆண்டவரை எதிர்த்து நம்ம சில காரியங்களை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சித்தி என்கிட்ட சொன்ன காரியம் எனக்கு வந்து மேபி நான் ரொம்ப தப்பான இடத்துல இருக்கிறவங்க கூட எனக்கு அன்றைக்கி தோண வச்சது. இந்த வசனங்களை உன் வயசுக்கே நீ பார்த்துருக்கேன்னா நான் பார்த்துருக்க மாட்டேனா கேட்டுட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த வசனம் இப்படி இருக்கிறது எனக்கும் தெரியும், ஆனாலும் நம்ம குடும்பத்துக்கு இப்படி பண்ணாதான் சரியாகும். எதை விட முடியல, சுயத்தை விட முடியும், பாரம்பரியத்தை விட முடியும். இப்படி பண்ணாதான் நம்ம குடும்பங்கள் நம்மளை மதிப்பாங்க. இதை எங்க குடும்பத்தினரும் எனக்கு சொல்லி கொடுத்தது. நிறைய நல்ல கதைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் அவமதிக்க முடியாது. அவங்க கிட்ட இருந்த ஒரு சின்ன பாரம்பரியம் இது. இந்த குடும்பம் நிறைய குடும்பங்கள் இதுதான் இன்னைக்கு வந்து பாரம்பரிய சபைகள் இருக்கிற சில பேரும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற சில பேரும் சரி, இதுதான் இன்னைக்கு வந்து சின்ன பிள்ளைகள்கிட்ட அடுத்த ஜென்ரேஷன்ஸ் கிட்டே என்ன பண்றாங்க, விதைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, நாள் பார்க்கிறவர்கள் நமக்குள்ள கூட இருக்கக்கூடாது, அதை நம்ம பார்க்க கூடாது. யார் கடிந்து கொள்கிறார்கள், தேவன், கர்த்தராகிய தேவன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஸோ இந்த சுயத்திலிருந்து ஆண்டவர் நம்ம பாரம்பரியமா ஃபாலோ பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கிற நெருங்கிய உறவினர்கள் ஃபாலோ பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு காரியத்தை ஃபாலோ பண்ற விஷயமா சரி, அதுல இருந்து விடுபட்டு தான் ஆகணும். அதுல இருந்து நம்ம நிலைத்திருக்க முடியாது. நான் என்னோட ஸ்டூடெண்ட்டை பத்தி சொன்னேன் இல்லையா, அவங்க அப்பா கூட அதே பிரச்சனை. தேவவசனம் சொல்ற போதுகர், அவங்க தினமும் வேத வாசிப்புல வருது ஜாதி பெருமையை பத்தி, ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, விட முடியல, அதுல இருந்து வெளியே வர முடியல. அப்போ அந்த சுயத்தை நம்ம உடைக்கிறவர்களா இருக்கணும், அந்த சுயத்துல இருந்து வெளியே வரக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். கடைசியாக ஒரு காரியம் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த மேரேஜ் குறித்து எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு விஷயம். மெயினான பத்திரிகை, இப்போ வர மேரேஜ் பத்திரிகைலாம் முக்கியமா இருக்கும் ஒரு விஷயம் என்ன இருக்கும், இது கர்த்தரால் உண்டான ஈவன் இல்லையா காரியம். அப்போ இது கர்த்தரால் உண்டான காரியம் அப்படிங்கும் போது மெயினா நம்மளுக்கு வெளியே இருக்கிற ப்ரெஷர்ஸ் எல்லாம் யார்கிட்ட தான் கொண்டு காட்டும், வெளியே இருக்கிற டென்ஷன் ப்ரெஷர்லாம் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட காட்டும், வீட்டில். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒய்ஃப் அப்படின்னு காட்ட மாட்டீங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட காட்டும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட்ஸ்ட காட்டுவோம். நான் விட்டு கொடுப்போம், எல்லாரும் மாற்றி மாற்றி காட்டுவோம் இல்லையா. சில நேரம் பிள்ளைகள்ட்ட கூட காட்டுவோம், போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம். இப்போ நீங்க ஒரு டாக்ஸில போறீங்க, நான் டீம்ஸ் மீட்டிங்ல கூட போன வாரம் ஷேர் பண்ணேன். நீங்க டாக்ஸில போறீங்க, இல்ல ஒரு ஹோட்டல்ல இருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த சர்வருக்காக நம்ம நன்றி சொல்லுவோமா, நம்ம கொடுத்த டாக்ஸி டிரைவருக்காக நம்ம நன்றி சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம் இல்லையா. ஆனா நம்மளுக்கு ஆண்டு ஒரு மனைவி கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா அது யாரு கொடுத்தது, அந்த உறவு கர்த்தர் கொடுத்தது. பிள்ளைகள் கர்த்தராக வரும், அப்ப அது கொடுத்தது யாரு, கர்த்தர். ஆனா நம்ம கோவத்தை காட்டுறது, வெளியே உள்ள தேவையில்லாத கோவங்களை காட்டுறது யாருக்கிட்ட, இங்க வரும்போது பிரைஸ் எல்லாம். ஆனா வீட்டுக்கு போனோம்னா நம்ம உள்ள இருக்கிற ப்ரெஷர்ஸ் எல்லாம் எங்க வரும். ஒரு பொருள் காணாம போனா கூட எங்க வச்சு ஒரு டென்ஷன், உள்ள இருக்கிற டென்ஷன் யார் தான் காட்டுறோம், அவர் தான் காட்டுறோம். நல்லா யோசிங்க, இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல தேசம் என்ன, கானான் தேசம். அவருக்கு வழிநடத்தப்படுறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு யார், மோசே. அவன் ரெண்டு பேரை குறிச்சும், அந்த ரெண்டு காரியங்களை குறிச்சு இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு கொடுத்தாங்க. அது நிமித்தம் ஆண்டவர் பண்ண காரியங்கள் நமக்கு தெரியும் இல்லையா. வாதைகள் அனுப்பிச்சாரு, கஷ்டப்பட்டாரு, கரத்தை எடுத்தார். நிறைய இடத்துல இருக்கும், அவருக்கு எடுத்துட்டு என் கரத்தை எடுத்து போட்டேன். அதோட ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் யாருக்குமே இருக்க முடியாது இல்லையா. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு விஷயத்த, ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட், அதை நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா உள்ள கையில் வச்சு தாங்குற ஒரு விஷயமா தான் பார்க்கணும். இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். ஆண்டவர் கொடுத்த ஒரு எந்த விழுந்து சிரிக்கிறாங்க மேபி. சரி ஓகே, நீங்க போய் வீட்டில் பார்த்துருங்க, கேளுங்க, நீங்க
ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த உறவு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு உறவு வந்து நம்ம ஜெபத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கா வாங்கிப்போம் மேரேஜ் இல்லையா? எவ்வளவோ ஜெபங்கள் எடுக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு உபவாசங்கள் எடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மேரேஜ்ங்கிற கமிட்மெண்ட்குள்ள நம்ம போவோம் இல்லையா? ஆண்டவர் கொடுக்குற அந்த உறவுக்குள்ள போவோம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் இல்லையா? நிறைய பேர் எவ்வளவு வருடங்கள் வெயிட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் பிள்ளை கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த உறவுகளை வெளியே நம்ம கோபத்தை காட்டலாலும் சரி, எங்க கோபத்தை காட்டக்கூடாது? ஃபர்ஸ்ட் வீட்டில் காட்டக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவங்க இதை சொன்னதை கேட்பேன். பட் எனக்கு தெரியல, எனக்கு என்ன பொறுத்தவரை தப்புன்னு எனக்கு தோணும். அவர் நேச்சுரலாகவே இப்படிதான், அவர் இயல்பாகவே இப்படிதான் கோவம் தான் படுவார். அவர் இயல்பாகவே பெருமையாக தான் பேசுவார், இயல்பாகவே மற்றவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி தான் பேசுவார். பழகிட்டோம் நாங்களும் அப்படின்னு சொல்ற சில காரியங்களை கேட்குறோம். சரியா? இது மனைவி குறித்து சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட்ஸை குறித்து சொல்லுவாங்க. ஆனால் இது ஆண்டவர் என்னதான் பண்றாரு? வெறுக்கதான் செய்யறாரு. இயல்பா இருக்குதுங்கிறதுக்காக நம்ம ஒருத்தரை காயப்படுத்த முடியாது. நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படியே பேசி வளர்ந்தோங்கிறதுக்காக காயப்படுத்த முடியாது. அப்போ ஆண்டவர் கொடுத்த உறவுங்கும் போது அதை நம்ம பாதுகாக்கிறதும், அதை நம்ம பார்த்து நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துறதும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை குறிச்சும் இன்னைக்கு மனம் திரும்புறது இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சரி, கடைசியா ஒரே ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிடலாம். ஒரு சந்தோஷமான காரியம் சொல்லி இருக்கலாம் பார்த்தா, பட் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் வாசிப்போம். எரேமியா 15:6. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து இழைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரோட வார்த்தைக்கும் ஆண்டவருக்கும் பின்னிட்டு போனா என்ன ஆகும்? கருத்தை நம்மகிட்ட இருந்து எடுத்து போடுவார். ஸோ இன்னைக்கு நம்ம கேட்கிற வசனங்கள் மாத்திரம் இல்லாம நம்ம அனுதினம் கேட்கிற வசனங்கள் வந்து பின்னிட்டு போகாம, ஆண்டவரோட சமூகத்திலிருந்து பின்னிட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம உண்மை நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது சிலுவையின் 3ஆம் வார்த்தையை தியானிக்க பிரதர் டொமினிக்கை அழைக்கிறோம். நாளை கூட இந்த 3வது வார்த்தையாக நாம் தியானிக்கவிருப்பது யோவான் 19வது அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற நமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த சாயங்கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவை தியானத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே 3 நபர்களை குறித்து நாம் பார்க்கலாம். யார் என்று சொல்ல முடியுமா? யார் என்று? மரியாள், யோவான், இயேசு. உங்க எல்லாம் தெரியும். நிறைய வாட்டி இந்த மெசேஜை கேட்டிருப்பீங்க. நீ என்ன இதுதான் சொல்ல போறீங்க அப்படின்ட்டு. கர்த்தர் நல்லவர். இந்த நாளை கூட 3 பேருக்கு உள்ள தனிப்பட்ட ஒரு குணாதிசயங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மரியாள் சொன்னா உங்களுக்கு டக்குன்னு உங்க ஞாபகத்துல வர்றது என்னது? மரியாள் தாழ்மை. கரெக்டா சொன்னீங்க சார். யோவானை குறித்து சொல்லும் போது அன்பானவர். அல்லேலூயா, கரெக்டா சொல்றீங்க. அதேதான் இந்த நாளிலே லூக்கா 1:28 சொல்லப்பட்டபடி கிருபை பெற்றவளே வாழ்க என்று வானதூதர் வந்து மரியாளை வாழ்த்துகிறார். கிருபை பெற்றவளே வாழ்க. எதனால கிருபை கிடைத்தது அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்கு இந்த கிருபை கிடைக்கும் சொல்லும் போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். எதனால மரியாளுக்கு கிருபை கிடைத்ததுன்னா, தேவன் மரியாளுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் தாழ்மையா இருந்ததுனால்தான் கிருபை மரியாளை சந்தித்தது. அல்லேலூயா, ஆமென். அந்த நாட்களில் கூட மேசியா பிறப்பார் என்று அநேக கன்னிகள் தவமாய் காத்திருந்தாங்களாம். சரித்திரத்தில் வாசிக்கும் போது தெரியும். அநேக சரித்திரவான்கள் சொல்லிக்கிறாங்க, அந்த இயேசு பிறப்பார் என்று குறிப்பிட்ட காலத்துல மரியாள் மாத்திரமல்ல, அநேக ஸ்திரீகள் கன்னிகள் ஆண்டவர் மேசியா பிறப்பார், என்னுடைய பிறப்பார்னு சொல்லி அநேகர் காத்து கொண்டிருந்தார்கள் என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனாலும் கிருபை மரியாளுக்கு கிடைத்தது. ஏன்னா அவர் தாழ்மையுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவனை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நீ எங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீ தாழ்மையோடு இருந்தான்னா ஆண்டவரே உன்னை கண்ணோக்கி பார்க்கிறாராம். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய இருதயத்திலும் நம்ம ஆண்டவர் பிறக்கணும்னா முதல் தகுதி, ஒரே ஒரு தகுதி தான். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே,
தகுதி இல்லாத என் உள்ளத்துல உங்களுக்கு இடத்தை கொடுக்குறேன் ஆண்டவரே. என் உள்ளத்துல வந்து நீங்க பெறுங்கன்னு சொல்லு. நீங்க ஒரு சின்ன ஜெபம் செஞ்சு பாருங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துல பிறப்பார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தாழ்மையுள்ளவரை ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. அதே தான் அந்த மரியோளுடைய வாழ்க்கையில அந்த 26 வசனம் படிக்கும் போது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சிஷ்யனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். அல்லேலூயா. தாழ்மையா இருக்கிறாங்க, ஆண்டவரையே நம்பி இருக்க. தாழ்மை என்ன பண்ணும்? கர்த்தரை முழுவதுமாய நம்பும். ஆண்டவரே நீங்க தான் எல்லாம், ஆண்டவரே என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய பலன் அல்லன்னு சொல்லி எப்பொழுதும் அவரையே சார்ந்து கொள்ளும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. அவர் சார்ந்து கொண்ட மரியாளுக்கு சொல்றாரு, அதோ உன் மகன். அல்லேலூயா. அவரை திக்கற்றவளாய் ஆண்டவர் விடுகிறதே இல்லை. அவர் போகிற காரியம் போனாலும் ஆண்டவர் அவருடைய தாயாருக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி விட்டு தான் போகிறார். அல்லேலூயா. மரியாதை பார்க்கும் போது ஒரு தாழ்மை உருவம். இந்த நாள் கூட நாம் ஜெபிக்கலாம், ஆண்டவரே மரியாதை போல எங்களை தாழ்மையோடாய் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும் இன்னொரு நபர் யோவான். யோவான் சொல்லும் போது உங்களுக்கு நீங்க எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. அன்பு, அவரை அன்பு சொல்லப்பட்டது. மரியாதை பார்க்கும்போது தாழ்மை, தாழ்மைக்கு 3 எழுத்து. அல்லேலூயா. எனக்கு நான் 3வது வார்த்தை குறித்து அனுப்பி வந்திருக்கிறேன். தாழ்மைக்கும் 3 எழுத்து. யோவானை குறித்து சொல்லும் போது அன்பு, அன்புக்கும் 3 எழுத்து. அல்லேலூயா. இந்த அன்பான சீஷனை குறித்து சொல்லும் போது என்ன பண்ணா 26 வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற, இது சொல்லும் போது வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அருகே நின்ற, மற்றவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. 10 பேரும் சீஷர்களும் ஓடி போயிட்டாங்க. நான் கூட இருப்பேன், நான் மரித்தாலும் உங்களோட தான் மரிப்பேன்னு சொல்லி சொன்ன சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியில கூட அருகே நின்ற. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம், தம்முடைய அன்பான சீஷன். அல்லேலூயா. யார் அன்பு கூறுகிறார்களோ அவர் கூட நிற்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்க பாருங்க, அநேகர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கலாம், நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனா முடிவு ஒரு கஷ்டம் வரும்போது யார் உங்களோடு இருப்பாங்கன்னா, உங்களை யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ, உங்களை அன்பு கூறுகிறார்களோ அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை பெற்றுக்கொள்வோம்னால் நாம் மிகவும் பாக்கியவான்களா இருப்போம். இந்த வழியில கூட சொல்ல, அன்பா இருக்கிறவர்கள் நம்ம அருகே நிற்பார்கள். அது இன்பமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், அன்பு கூறுகிறவர்கள் பக்கத்திலே இருப்பார். அதான் சொல்லுது, சிநேகிதன் எல்லா காலங்களும் சிநேகிப்பான். அல்லேலூயா. நல்லா இருக்கும் போது மாத்திரமல்ல, நாம் விழுந்து போகும் போது கூட நல்ல ஒரு சிநேகிதன் நம்மை தூக்கி எடுப்பான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படி நாம் ஆண்டவத்தில் ஜெபிக்க போகிறோம். அவன் ஓடி போக மாட்டான். அநேகர் 10 பேரும் ஓடி போயிட்டாங்க, திரும்பி வந்தாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த ஸ்பாட்ல யார் நின்னது? அன்பா இருந்த சீஷன். அவன் ஓடி போவதில்லை. ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். ஆண்டவர் என்ன சூழ்நிலை, ஆண்டவரே நான் கூட நிற்பேன் ஆண்டவரே அப்படி சொல்லி கூடவே இருந்த அந்த மகனுடைய அன்பை நம்மை கொடுத்து பார்க்கிறோம். நீதிமொழிகள் 27:10 ஒருத்தர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:10. உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானை வாசி. ஆமென். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை நீங்க ருசித்து பார்த்திருப்பீங்க. உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. அங்க போனா உனக்கு ஒண்ணு கிடைக்காது, இல்லைன்னு தான் சொல்லுவான். ஆனா உன் நண்பனை, உன் சிநேகிதனை கூப்பிட்டு பார். அல்லேலூயா. ஆபத்து காலையிலும் ஓடி வந்து உனக்கு உதவி செய்கிறவன் ஒரு நல்ல சிநேகிதனாய் இருப்பான். ஆமென். தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானை வாசி. அன்னைக்கு நிறைய பேர் ஆண்டை விட்டு தூரம் ஓடி போயிட்டாங்க, 10 பேரும். ஆனா சமீபத்துல ஒருவரான் இருந்தார். அல்லேலூயா. அன்பா இருந்த அந்த யோவான் சமீபத்துல நின்னார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம், பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றால். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அன்பாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் பொறுப்புகளை கொடுக்கிறார். பாருங்க, யாரோட தாயையே
பார்த்துக் கொள்கிற பொறுப்புல யார் நான் போன பிறகு என்னுடைய தாயை பத்திரமாய் பார்த்துக் கொள்வான்னு சொல்லி ஆண்டவர் யாரை நம்புகிறாரோ அவரிடத்துல தன் தாயை பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் கூட பிறந்த சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு. அவருக்கு இல்லாத அக்கறையா மற்றவங்களுக்கு வரப்போகிறது. ஆனா ஆண்டவர் அவர்களோட நம்பல. தன் அன்பா இருந்த சீஷனிடத்துல தன் தாயாகிய மரியாதை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அநேக பொறுப்புகளை ஊழியங்களிலே கொடுக்கலாம். ஏன் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க நீ ஒருவேளை நீங்க அலட்டி கொள்ளலாம். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க? ஏன்னா ஆண்டவர் மேல் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறனால தான் அவர் பொறுப்புகளை கொடுக்கிறார். யார் இது கரெக்டா செய்வாங்க, யார் உண்மையா இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை நம்பினதுனால தான் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பா இருக்கிறவர்கள் நம்பிக்கையுள்ளவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. 2 காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது மரியாதை குறித்து பார்த்தோம், அவர் தாழ்மை உள்ளவர்களா இருந்தாங்க. 2வது யோவானை குறித்து பார்த்தோம், அவர் அன்புள்ளவராய் இருந்தார். இந்த தாழ்மையும் அன்பும் கலந்த ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் நம்மேல் அன்பு வைத்ததனால நம்மை தாமே தாழ்த்தி அவர் நம்மை போல ஒருவராய் மாறினார். அவருடைய நாமம் இயேசு. அந்த இயேசுவுக்கும் 3 எழுத்துக்கள். அல்லேலூயா. ஆமென். தாழ்மைக்கும் 3 எழுத்து, அன்புக்கும் 3 எழுத்து. இது 2ம் கலந்து வந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் 3 எழுத்து. அல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அதை எடுத்து பார்க்கும்போது 28ஆம் வசனம், அதே 28ல எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, அல்லேலூயா, ஆமென், எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்தார். எப்ப அறிகிறாருன்னா தன்னுடைய தாயை கொண்டு வந்து தன்னுடைய அன்பா இருந்த சீஷனிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஸ்திரியே இதோ உன் மகன், சீஷனை பார்த்து மகனே இதோ உன் தாயின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் மனுஷனுக்கு அந்த இயேசுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. அந்த பொறுப்பை நிறைவேற்ற அதுக்கு அப்புறமா தான் அவரு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, ஆண்டவர் வந்த பிரதான நோக்கம் என்னன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே வந்தார். யாருமே மறுக்க முடியாது, 100க்கு 100. ஆனா அது மாத்திரமே அவருடைய பொறுப்பு அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற தன் தாய் தகப்பனையும் அவர் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களை திக்கற்றலாய் விடக்கூடாது, அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்க வேண்டும் சொல்லி 2 பக்கமும் சமநிலையை ஏற்படுத்தணும் சொல்லி பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்த போது கூட தன்னுடைய உலக பிரகாரமான தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி விட்டு போக வேண்டும் சொல்லும் போதுதான், எதையும் நிறைவேற்ற போதுதான் ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று அறிந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்கு ஊழியங்களை கொடுத்திருக்கலாம், ஆண்டவருடைய காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கலாம். அதை மாத்திரமே செய்துவிட்டு நாம் திருப்தி அடைந்து விடாதபடி நம்முடைய குடும்பங்களை குறித்து நாம் கரிசனையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அநேகர் இன்றைக்கு நான் ஊழியம் பண்ற ஆண்டவருக்காக தான் ஓடுறேன்னு சொல்லி நம் சொந்த குடும்பங்களை நாம் விசாரியாமல் விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. 2 கண்ணு மாதிரி, கண்டிப்பா 2 கண்ணு மாதிரி. ஆண்டவர் ஊழியம் ஒரு கண்ணுன்னா இன்னொரு கண் நம்ம குடும்பம். அல்லேலூயா. ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயத்தை படுத்திக் கொண்டாலும் தன் குடும்பத்தை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு பலனும் இல்லை. ஆண்டவர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். எங்கப்பா உன் பிள்ளை, ஊருக்கெல்லாம் போய் உபதேசம் பண்ணிய, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்திய, எங்க உன் மகள், எங்க உன் கணவர், எங்க உன் பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அவர் 2 காரியங்களை முடித்த பின்புதான் அவர் எல்லாம் முடிந்தது என்று அறிந்தார். அல்லேலூயா. ஆமென். இந்த காலத்திலே ஆண்டவர் சொன்னாரு, நான் எல்லாம் முடிச்சிட்டேன். அல்லேலூயா. இஸ் finished. அல்லேலூயா. மிஷன் கம்ப்ளீட்டட். அவர் எல்லாம் முடிந்தது. ஆனா இது தெரியாம இன்னைக்கு அநேகர் இன்னும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாத்தையும் முடிச்சார். சிறுவை எல்லாம் முடிந்தது சொன்னா அவர் ஒருவர் மாத்திரமே அந்த வார்த்தையை சொல்ல முடியும். இந்த உலகத்திலே யாருமே எல்லாம் முடிந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு மரிக்கிற தருவாயில் இருக்கிற ஒருத்தரை எழுப்பி நீங்க ஏதாவது உங்களுக்கு 1 வருஷம் கூட்டி கொடுக்கணுமா, இன்னும் ஏதாவது செய்ய வேண்டிய காரியம் இருக்கான்னு சொன்னா கண்டிப்பா சொல்லுவார். ஐயோ இத்தனை காரியம் இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு உயிர் கொடுங்கன்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. ஆனா என் ஆண்டவர் தான் மரிக்கும் தருவாயில எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி அவர் தம்மையை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ரட்சிப்புக்காக அநேக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அநேக புறஜாதிகள், ஏன் கிறிஸ்தவர்கள் கூட இந்த 40 நாட்களிலே முழங்கால் படியிட்டுக் கொண்டு ஆலயங்களுக்கு போவதும் நடைபயணமாக தேவனை தரிசிப்பதும் தங்களையே வருத்திக் கொண்டு எப்படியாவது தேவனுடைய இரக்கத்தை பெற்று விடலாம் சொல்லி தங்க சுய பிரயாசத்துல முயற்சிக்கிறவர்கள் உண்டு. நம்மளால் எதுவும் கூடும் என்று நம்மால் ஒன்றுமே முடியாது. அவர் எல்லாம் முடித்து விட்டார்.
நாம் என்ன செய்ய வேண்டும்? என் ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே எல்லாம் செய்து முடித்து விட்டார் சொல்லி நாம் விசுவாசித்தா நாம் பாக்கியவான்களா இருப்போம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனே பாக்கியவதி. அல்லேலூயா. அந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் செய்து முடித்ததை திரும்ப நாம் செய்ய வேண்டாம். ஆல்ரெடி இட் இஸ் ஃபினிஷ்ட். ஆமென். அதை நாம் விசுவாசிப்போம். என் ஆண்டவர் சிலுவையிலே ரட்சிப்பை கொடுத்து விட்டார். என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து விட்டார். இனி நான் முழங்கால் போட்டு நான் அழுது புலம்பி நான் ஒன்றும் பெற்றுக்கொள்ள போவதில்லை. ஆண்டவர் முடித்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கும் போது நான் ரட்சிக்கப்படுகிறேன். கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எப்படி பொறுப்புள்ளவரா இருந்தாரோ அதே போல ஆண்டவரே எங்களுக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எங்க குடும்பம் மேல் ஒரு அக்கறையை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய ஊழியத்தின் மேல் ஒரு அக்கறையை தாங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவர் அன்பாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள இருதயத்தை தாங்கன்னு சொல்லி இந்த வேளை நாம் ஜெபிக்கலாம். 4வது வார்த்தையை உபதேசிக்க பிரதர் விக்டரை எனக்கு கொடுத்த வார்த்தை 4வது வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இருக்கிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். இதே வசனம் 4 காஸ்பல்ல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அது மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கிறது. மார்க் 15:34. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். இந்த இடத்துல ஏலோயி ஏலோயின் போட்டிருக்கு. அந்த மத்தியில பாத்தீங்கன்னா ஏலி ஏலி லாமா சபக்தானி போட்டிருக்கும். மார்க்ல ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று பார்க்கலாம். முதல்ல தேவன் பேசக்கூடிய வார்த்தை இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய வார்த்தை பிதாவாகிய தேவனத்துல பேசுறார். பிதாவை இவருக்கு மன்னியும். அந்த கடைசியில பேசக்கூடிய வார்த்தையும் பிதாவை உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு பிதாவிடத்துல பேசுறார். இந்த 1க்கும் 7க்கும் நடுசுல உள்ள அந்த 4வது வார்த்தையும் அவர் பிதாவாகிய தேவனத்துல சொல்கிறாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதுல நம்ம பார்க்கும்போது மத்தேயு the Gospel of Matthew அவர் யூதர்களுக்கு அவர் எழுதுறாரு. அப்போ அதுல ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்றாங்க. இது எபிரேய மொழியில எழுதப்பட்டது. அதே நேரத்துல மார்க் எழுதும்போது அவர் காமனா புறஜாதிகளுக்கும் ரோமருக்கும் மற்ற புறஜாதிகளுக்கும் அவர் எழுதினால அவர் ஏலோயிங்கிற வார்த்தையை அதுல மென்ஷன் பண்றாரு. இந்த ஏலோயிங்கிற வார்த்தை அராமிய மொழியில அந்த காலத்துல பேசப்பட்ட அராமிய மொழியில அதை மென்ஷன் பண்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அவர் தேவனுடைய குமாரன். அவரால் அந்த உலகத்துக்கு வரும்போது அவர் மனிதனாக தான் வந்தாரு. அதனால மனிதனுக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் அவருக்கும் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் 100% அவர் திருத்துவத்துல ஒருவரான இயேசு கிறிஸ்து. அவர் அநேக அதிசயங்களை செய்தாரு, அற்புதங்களை செய்தாரு. சில இடத்துல பிரதர் சொன்னது மாதிரி ஒரு சில இடத்துல அவர் தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணும்போது வேதபாரகரும் பரிசேயரும் அவரை கொலை செய்ய வேண்டும் சொல்லும் போது அவர் அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி போனாரு. அப்ப நினைச்சிருந்தா அந்த சிலுவையை கூட அவர் வேண்டாம் சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியா அவர் இந்த உலகத்துக்கு வந்ததுனால அதையும் அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாரு. சங்கீதம் 22:1 வசனம் வாசிங்க. அதுலயும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறேன். ஓகே, இந்த சங்கீதம் 22:1 இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை பற்றி இந்த வசனத்தை அவர் ஏன் கைவிட்டேங்கிற வார்த்தையை அதுல ஒரு தீர்க்கதரிசனமா உரைக்கப்பட்டிருக்குது. அது நிறைவேறுது. அப்போ அவர் இந்த உலகத்துல கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஒரு மிகவும் கடினமான சூழ்நிலை. நம்ம குடும்பத்துல உள்ள நபரா இருக்கட்டும். எங்க அப்பா இருந்து இப்போ 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. பட் நான் அவரை நினைக்காத நாள் ஒரு நாள் கூட கிடையாது. ஏன்னா அப்பா வீட்டுல இருந்தா அது ஒரு தனி ஒரு இதுதான். அவங்க வீட்டுல ஒரு பெரிய பாதுகாப்பு மாதிரி. அப்போ நம்ம அவங்க வீட்டுல போயிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அதை நம்மளால தாங்க முடியாது. இந்த பிரிவை நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளோட பேசாம இருந்தா கூட அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. நம்மகிட்ட அவங்க பேசாம இருந்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு நிறைய அந்த அனுபவங்கள்லாம் நிறைய உண்டு. எங்க வீட்லயே
எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு எனக்கு ஏதாவது விஷயங்கள்ல வந்து நான் ஒண்ணு சொல்லுவேன், எங்க அம்மா அதை கேட்க மாட்டாங்க, ஒத்துக்கிட மாட்டாங்க. நான் நல்லதே சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, ஒத்துக்கிட மாட்டாங்க. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எங்க அம்மா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க, பேசவே மாட்டாங்க. இப்போ ரீசென்ட்லி போன வாரம் கூட நடந்துச்சு ஒரு சின்ன இன்சிடென்ட், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருது. பட் அவங்க மனசு சொல்லுவாங்க, ஏன்னா பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து தெரியாது எங்க அம்மா மனசு கல்லான்னு நினைப்பேன். நான் வந்து ரொம்ப ஒரி பண்ணுவேன். எனக்கு வந்து யாராவது என்கிட்ட பேசலைன்னா எங்க ஒய்ஃப் நான் சண்டை எதுக்குமா வீட்டுல சண்டை நடக்கும், எப்பவும் நடக்கும், சண்டையெல்லாம் நடக்கும். ஆனா ஒரு நாள் கூட நாங்க பேசாம இருந்தது கிடையாது. நமக்கு நெருக்கமானவங்க, நான் யார் கூட சரி, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல எங்க அக்காவோ அண்ணனா அப்பாவோ அம்மா யாரு கூட ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனாலும் சமரசம் ஆகணும். அப்போ வந்து நம்ம யார்கிட்டயாவது நமக்கு வந்து வேண்டப்பட்டவங்க நம்மகிட்ட பேசாம நம்ம எவ்வளவு ஃபீல் பண்றோம். அது இல்லாம வந்து கைவிடப்படக்கூடிய நிலைமைன்னு சொல்லும்போது ஒரு கணவனால் கைவிடப்பட்ட மனைவியால் கைவிடப்பட்ட கணவன் டைவர்ஸ் ஆகி போயிருப்பாங்க. அவளுடைய வாழ்க்கையில உள்ள சம்பவங்கள் நினைச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான ஒரு இதா இருக்கும். ஆனா வந்து இது வந்து உலக பிரகாரமான காரியம். குடும்பத்தில் உள்ள நபர்களை நம்ம எழுந்திருக்கலாம். அது வந்து ஒரு அப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், எனக்கு இவ்வளவு உதவியா இருந்தாங்களே, இந்த நேரத்தில் என்ன அவங்களால காப்பாற்ற முடியலையே, ஒரு பிரச்சனை வரும்போது என் அண்ணன் பக்கத்துல இல்லையே, எங்க அப்பா பக்கத்துல இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில போகும்போது அவர் வந்து மனிதனாட்டு போனாங்க. ஏசாயால வாசிப்போம். ஏசாயா 53:5 வசனத்துல இருந்து வாசிங்க. ஏசாயா 53 நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிலுவைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகினோம். அப்போ வந்து அவர் வந்து நமக்கு வந்து சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல விழுந்தது. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் பலியாக, தன்னை ஜீவ பலியாக, அவர் வந்து சர்வாங்க தகன பலியாக, கிருபாதார பலியாக அவர் வந்து அவர் சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்ததுனாலதான் நமக்கு இன்னைக்கு சமாதானம். நம்ம சமாதானத்தோடு தேவனோடு கூட நம்ம சமாதானம். ஏசாயா 59:1 வந்து ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறிக்கிறது இல்ல, நம்முடைய பாவங்களே தேவனுக்கு நமக்கு இடையில நடுவில் ஒரு பிரிவினையாய சுவரை உருவாக்குறது. அப்ப இந்த மாதிரிப்பட்ட கட்டத்துல வந்து அவர் வந்து உலகத்துல இருக்கும்போது அந்த 6ஆம் வசனம் அந்த மத்தேயு 27 அந்த 6 மணி நேரம் முதல் வசனத்தை வாசிங்க. மத்தேயு இதுலயே இருக்குது. மார்க்ல 6 மணி நேரம் முதல் 9 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பார்க்கும்போது என்னன்னா யோவான் 1 என்ன சொல்லுங்கன்னா, எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். அவருக்கு ஒளி இருந்து அவர் தான் ஜீவ ஒளி. அவருக்கு எல்லளவேனும் இருள் இல்லைன்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. அவர் வந்து உலகத்திற்கே ஒளியாய் வந்தவர். அவர் இந்த உலகத்துல இந்த உலகத்துல நடந்த பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாருடைய பாவங்களையும் அவருடைய தோல்ல சுமந்ததுனால பிதா எல்லாருடைய சாபத்தையும் அவருக்கு மேல வைத்ததுனால அந்த ஒளியே அந்த அந்தகாரம் மூடின போது தேவன் வந்து அவருடைய முகத்தை இயேசுகிட்ட இருந்து திருப்பிட்டார். அவர் வந்து அந்த பேபி அந்த சிலுவையில அவர் அறையப்பட்டிருந்த சமயம் அந்த முதுகுல வந்து 40 தடவை சவுக்குல அடிச்சு முதுகெல்லாம் சதைச்சி இந்த கையில 2 கையிலையும் ஆணி அரைச்ச பிறகு அவர் ஒவ்வொரு பிரீத் எடுக்கணும்னா மூச்சை உள்ள இழுக்க முட்டிக்கு வந்து உரசும், பின்னால உரசும். மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 கையும் அப்படி ஹேங் பண்ணி வச்சிருக்கும் போது மூச்சு இழுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த பிசிக்கல் டார்ச்சரை கூட அவர் தாங்கிட்டாரு. அந்த குடிக்க வந்து அவர் வந்து காலாரை கொண்டு கொடுக்கும்போது அது வந்து லைக் அனஸ்தீசியா ட்ரீட்மெண்ட் மாதிரி, லைக் அதை குடிச்ச அவரோட அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பட் அதை கூட அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் குடிக்கல. அவர் கசப்புகள் அந்த காடியை கொண்டு குடிக்கல. அந்த பிசிக்கல் டார்ச்சரை அவரால் தாங்க முடிஞ்சது. ஆனால் அந்த மென்டல் டார்ச்சரை, அது அவருடைய தேவனோடு இருக்கிற பிரிவு, அதை வந்து அவருக்கு தாங்க முடியாமல் இருந்துச்சு. அதனாலதான் அவர் வந்து திருத்துவத்தில் ஒன்றா இருந்தாரு. அந்த ஏலோயி இல்லாம வார்த்தை சொல்லப்பட்டது ஏலோயின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் பிதாவை நோக்கி ஏலோயி என்றும், அவர் வந்து இன்னொரு நபரா இருக்கார், 2வது நபர். 3வது வந்து பரிசுத்தாவியான இடத்திலும் அவர் சொல்லுறார், ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார்.
நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்த நேரத்தில் பிதாவான் அவருடைய முகத்தை மறைத்தார். அதனால அவருக்கு வந்து அந்த ஒரு கவலை அவரால் தாங்க முடியாம, அந்த வேதனையை அவர் தாங்க முடியாம அந்த வார்த்தையை சொல்றாங்க. இதை வந்து எல்லாரும் அந்த மத்தேயு வந்து எபிரேய மொழியில் எழுதினாரு. எப்படின்னா, யூதர்களுக்கு வந்து இவர்தான் ஏலி, இவர்தான் வந்து மேசியாங்கிறத சொல்லும்படியாட்டு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார். அராமிய மொழியில் அவர் உண்மையிலே பேசினார்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 காஸ்பல்ல தான் இந்த 2 சம்பவமே, இந்த 2 வசனங்கள் வருது. அப்போ இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து தேவனோடு கூட உள்ள உறவு நமக்கு எப்படி இருக்குது, நம்ம அந்த ரட்சிப்பை வந்து அவர் ரொம்ப ஈஸியா நமக்கு தரல, ரொம்ப கஷ்டத்தோட தான் சிலுவையில பரலோகத்துல இருப்பதுதான் அவருக்கு பிரியம், பிதாவோடு கூட இருப்பதுதான் பிரியம். ஆனா நம்மளை ரசிக்கும்படி அவர் பரலோகத்துல இருந்து இயேசு கிறிஸ்து உலகத்துல இறங்கி வந்து மனிதனை போல மாறி ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்து காமிச்சு அவர் பரிசுத்தரா இருந்து நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும். நமக்கேண்டி அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அவர் நிறைவேற்ற வந்தாரு. நிறைவேற்ற வந்து அவர் ஒரு ரோல் மாடலா வாழ்ந்து காமிச்சு நம்மளும் அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு அந்த கஷ்டங்களை பட்டு இந்த சிலுவையில நமக்கு வந்து நமக்கு சமாதானத்தை மாக்கி அவர் மேல் விழுந்தது, அவருடைய கல்புல குணமாயிருந்து இந்த வசனம் சொல்லுது. அப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம அந்த கிடைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நம்ம வந்து தக்க வச்சுக்கிடுறோமா, அந்த ரட்சிப்பில் நம்ம நிலைத்திருக்கோமா, நம்ம மற்றவங்களுக்கு முன்மாதிரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமா, நம்ம வந்து சுய பரிசை செய்து பார்ப்போம். தம்பி அருமையாக பேசினாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க. கிளாக்சன், அப்புறம் அதே மாதிரி ஜோனா பிரதரும் அப்படிதான் நல்லா பேசினாங்க. மன்னிப்பை பற்றி நம்ம இன்னைக்கு மன்னிக்கிறோமா, ஏசு கிறிஸ்துடைய கேரக்டர். நம்ம வந்து 5வது காஸ்பல், 4 காஸ்பல் இருக்குது, 5வது நம்ம தான் நடமாடும் காஸ்பலாக நம்ம இருந்தோம்னா இன்னும் அநேக ஆத்மாக்களை ஆண்டவர்களை கொண்டு வரலாம். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி. இப்போ வந்து சிலுவையின் 5ஆம் வார்த்தையை தியானிக்க பிரதர் வின்ஸ்டனை அழைக்கிறேன். சிஸ்டர் அவங்க வந்து அவங்க மனசுல நினைக்கிறது தெரியுது. 5வது வார்த்தை 5 நிமிஷம் தான். எனக்கு அது நல்லா கேக்குது. ரைட், ஓகே. அந்த 5வது வார்த்தை பாத்தீங்கன்னா இந்த யோவான் 19 அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறார். அப்போ வந்து இந்த வசனத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? நிறைவேற வேண்டும். பழைய ஏற்பாடுல சொன்ன தீர்க்கதரிசனங்கள் என்ன ஆகுது? நிறைவேறதுக்காக. இப்படி யோவான் எழுதும் போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய காரியங்கள், அது நம்ம கேட்டா நிறைய சொல்வீங்க. எந்த வசனம் கேட்டா கரெக்டா சொல்வீங்க. சங்கீதத்துல அந்த 69வது வசனத்துல வர வசனம் அதெல்லாம் நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலியமா நாங்க என்ன பண்ணணும்? நீங்க தாகமா இருக்கிறேன் அந்த சிச்சுவேஷன்ல சொன்னது மூலியமா நாங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னு என்னோட ஜெபம் இருந்தது. அப்புறம் நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு நல்லா தெரியும், ஸ்லிக் மினிஸ்ட்ரியில வரவங்க ஆண்டவரை நல்லா தெரிஞ்சவங்க, ஆண்டவரை வைராக்கியமா உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, இவங்க கிட்ட போய் ஆண்டவர் தான் உண்மையான மேசியான்னு சொன்னா அவங்க ஆமா எங்களுக்கு தெரியும், ஆமா நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா. யாராவது நம்ம கிட்ட வந்து இல்ல ஆண்டவர் உண்மையான தேவன் இல்லைன்னு சொன்னா ஸ்ட்ராங்கா எல்லா வசனமும் நம்ம டக்குன்னு சொல்லுவோம்ல. ஏன்னா நம்ம அவ்வளவு வைராக்கியமா இருக்கு. இந்த ஸ்லிப் மினிஸ்ட்ரி நான் பார்த்ததெல்லாம் எல்லாருமே ஊழிய வாஞ்சையோட இருப்பாங்க, ஏதாவது ஆண்டுக்காக பண்ணணும். இப்ப இவங்களுக்கு நான் என்ன ஆண்டவரே சொல்லணும்? இந்த காரியத்து மூலியமா ஒரே ஒரு காரியம் தான் சொல்ல போறேன் ஆண்டவரே, ஆனா அது எதை சொல்லணும்? அதே மாதிரி ஷார்ட்டா சொல்லணும், டைம்குள்ள முடிக்கணும். எனக்கு அதுதான் ஜெபமா இருந்தது. அப்ப என்னோட மனதில வேற ஒரு காரியங்கள் ஓடிட்டு இருந்தது. ஆனா ஆண்டவர் அழகா இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு நமக்கு தெரியும்ல. அந்த சித்தத்தை வந்து கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்த அந்த வசனத்தை கூட யோவான் 6வது அதிகாரத்துல அந்த 38வது வசனம் 39வது வசனம் யாராவது வாசிக்க முடியுமா? யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனம். சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அது ஒரே ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை இந்த 5வது வார்த்தையை நான் பார்க்கும்போது, ஆண்டவரே நான் எங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணும்போது, இந்த வசனம் பாத்தீங்கன்னா யோவானுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதியிருப்பாங்க.
யோவான் யாரு? ஆண்டவர் கூட வாழ்ந்தவர், நிறைய காரியங்களை பார்த்தவர், நடந்த வரலாறு எழுதுகிறவர். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதியிருப்பார். ஆனா நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வசனத்தை பார்க்க வச்சேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், யாருக்கு எப்ப தாகம் அடிக்கும்? ரொம்ப தாகமா இருக்கிறோம். என்னைக்காவது நீங்க தாகம் இருக்கும்போது எனக்கு தாகமா இருக்கிறதுன்னு சொல்லுவீங்களா? முடியாது, சொல்ல மாட்டோம். தாகம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவோம்? தண்ணி குடிச்சிடுவோம். இதனால முடியல, அவ்வளவு பாடுகளை அனுபவிச்சிருக்காரு. நீங்க நிறைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மனுஷன் ஒரு பீரியட்க்கு அப்புறம் தண்ணி குடிக்காம இருக்கவே முடியாது. சாப்பிடாம கூட இருக்கலாம், ஆனா தண்ணி குடிக்காம இருக்கவே முடியாது. அவரால முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு தெரியுமா? அவருடைய முடியாத சூழ்நிலையிலையும், வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையிலையும் அவர் யாருடைய சித்தத்தை நிறைவேற்றுறாரு? அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக என்ன சொல்றாரு? தாகமா இருக்கிறேன். அந்த சூழ்நிலையிலையும் அவருடைய சித்தத்தை, கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்னு யாரு ரொம்ப வைராக்கியமா இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்காரு. இன்னைக்கு அவரை போல நம்ம இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஸ்லிப் மினிஸ்ட்ரிக்குள்ள நம்ம அப்படி இருக்கோம், ஸ்லிப் மினிஸ்ட்ரிக்கு வெளியே அப்படி இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. அநேக நேரத்துல கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யற ஆட்களா இருக்கிறோமா? ஸ்லிப் மினிஸ்ட்ரிக்கு வெளியே சொல்றோம். ஸ்லிப் மினிஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நம்ம ஆண்டவரை பத்தி பேசுறோம், ஆண்டவருக்கு நல்ல அன்பா இருக்கும். வெளியே அப்படி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. FIFA டைம்ல நிறைய ஃபேமிலி வீசா, விசிட் வீசா எல்லாம் ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் கிட்டத்தட்ட 8 மாசம் 9 மாசமா ட்ரை பண்றாரு அவங்க ஃபேமிலியை கூட்டு வரதுக்கு. FIFAக்கு முன்னாடி இருந்து ட்ரை பண்றாரு, அதுக்கப்புறம் ட்ரை பண்றாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஆனா ஆபீஸ்ல இருக்கிற மற்ற எல்லாத்துக்கும் வந்து அழகா வந்து அப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனா இவர் எந்த கத்தாரி மீட் பண்றாரு, அல்கரஃபா போறாரு, நிறைய என்னென்ன ரெக்வஸ்ட் பண்றோமோ இமிகிரேஷன் சென்டர் எல்லாம் பண்றாரு. ஆனா இவருக்கு எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கு, சேலரில இருந்து எல்லாமே. ஆனா அவரால் வரவே முடியல. அவருக்காக நான் ஜெபம் பண்றேன், வீட்டுல ஜெபம் பண்றேன். நம்மளும் அப்படிதான் நிறைய நேரம் இல்ல, சிலருக்காக ஜெபம் பண்றோம். ஒரு நாள் என்னாச்சு, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட வெளிப்படுத்துறாரு, வின்ஸ்டன் இன்னைக்கு நீ போய் அவர் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணு. எனக்கு உடனே ஆண்டவர் அப்படி சொல்றாரு. ஆபீஸ்ல இருக்கும்போது நடக்குது. சரி ஆண்டவர், நான் ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றது? நீ போய் சொல்லு, நாளைக்கு விசா அப்ரூவ் ஆகும். என் மனசுல ஒருவேளை அது நடக்கலன்னா என்ன ஆண்டவரே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய மேனேஜர் வந்தாங்க, மெயில் பார்த்தேன், அப்படியே நான் மறந்துட்டேன். செய்யறதுக்கு நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், செஞ்சிடலாமா வேண்டாமா அப்படி ஒரு டவுட்ல நான் விட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்னாச்சு தெரியுமா? அடுத்த நாள் அவர் வந்து இன்ஸ்டன்ட் ஃபேமிலி விசா அப்ரூவ் ஆயிடுச்சு. சந்தோஷமா சொன்னாரு. எனக்கு சந்தோஷமாவே இல்லை, எனக்கு சந்தோஷமாவே இல்லை. என் மனசுல ரொம்ப வருத்தம் தான் இருந்தது. நான் ஒரு வேளை நான் அன்னைக்கு போய் நான் சொல்லியிருந்தேன்னா, ஆண்டோட சித்தத்தை செஞ்சிருந்தேன்னா, இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? அவர் இயேசு கிறிஸ்துவ ருசிச்சு பார்த்திருப்பார். இன்னைக்கு என் கூட ஸ்லிப் மினிஸ்ட்ரிக்கு வந்திருப்பார். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? ஆண்டோட சித்தத்தை செய்ய மாட்டேன். இன்னைக்கு நிறைய ஊழியத்துல நம்ம இன்வால்வா இருக்கும். நானும் நிறைய காரியங்களை இன்வால்வா இருக்கேன். நிறைய மினிஸ்ட்ரியில நம்ம இங்கிருந்து சாட்சி சொல்றோம். சாட்சி கேட்டா போதும், லைனா டக்கு டக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க, நிறைய சாட்சி வச்சிருப்பீங்க. ஆனா நம்ம வெளியே போய் ஆண்டோட சித்தத்தை செய்யறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தேன்? ஒன்றையும் நான் போகக்கூடாது. அது 40வது வருஷத்துல பாத்தீங்கன்னா, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், குமாரனை கண்டு. அப்ப இன்னைக்கு நமக்கு தெரியும் யார் உண்மையான தேவன். இங்க கத்தார்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. கடவுளுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில கடைசி நிமிஷத்திலையும் நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி, அவர் சொல்லாம கூட இருந்திருக்கலாம், இந்த கடைசி நிமிஷத்திலையும் சொல்லி அவரோட சித்தத்தை நிறைவேற்றுறாரு. இப்ப இன்னைக்கு நம்ம அதை பண்றோமா? யோனா கதையில அது எனக்கு தெரியும்ல. யோனா கதைனா உடனே மீன் வந்துச்சு, அதெல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு தான் கரெக்ட். நமக்கு என்ன தெரியுமா? யோனா அவரோட சித்தத்தை செய்யும் போது என்ன ஆகுது? அழிஞ்சு போக வேண்டிய ஒரு இடம் என்ன ஆகுது? ரட்சிக்கப்படுது. அவ்வளவுதான், போச்சு. அழிஞ்சு போகக்கூடிய மக்கள் என்ன ஆகுறாங்க? ரிப்பன்ட் ஆகிறாங்கல்ல. இப்ப இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? யோனா போலதான் ஆண்டவர் அவரோட சித்தத்தை நிறைவேற்ற வேற எங்கேயோ இருக்க வேண்டிய நம்ம
வேற ஒரு நாட்டுல இருக்கும் இல்ல. இப்ப இன்னைக்கு நம்ம அது பண்றோமா? நிறைய பேர் பேஷன்ஸை பாக்குறீங்க, நிறைய பேர்கிட்ட சொல்றீங்க, ஆனா நீங்க தைரியமா சொல்றீங்களா? பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. போங்க, ஆண்டவர் உங்களை ரட்சிப்பாரு, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க. நான் விசுவாசத்தோட சொல்றேன், ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் நம்ம கிட்ட இருந்துச்சு, நம்ம தைரியமா சொல்லும் போது கிளிக் மினிஸ்ட்ரி மேபி அது இங்கிலீஷ் கூட ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். நிறைய நேரம் நம்ம தமிழ் மக்களை மீட் பண்றோம், ஆனா நம்ம நிறைய பாத்தீங்கன்னா நிறைய பேரை மீட் பண்றது யாருன்னா தமிழ் தெரியாதவங்க மீட் பண்றோம் இல்ல. அப்ப நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்துறோம். எப்படிலாம் வெளிப்படுத்தலாம்? எடுத்தோன்னா போய் வசனத்தை சொன்னீங்கன்னா அவங்க சைட்ல இருக்கிற வசனத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவரை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய கேரக்டர்ல இருக்கட்டும், அன்புல இருக்கட்டும், பேச்சுல இருக்கட்டும். நீங்க அப்படி செய்யும் போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? ஆண்டவரை கண்டுகொள்வாங்க. ஆண்டவரை கண்டுகொள்ளும் போது அவங்க நம்ம மினிஸ்ட்ரிக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட இருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். அப்ப இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? நம்ம அனுதின போஜனமா இருக்கட்டும். இப்பொழுது சிலுவையின் 6ஆம் வார்த்தையை தியானிக்க பிரதர் ஸ்டான்லியை அழைக்கிறேன். சிலுவை தியானத்துல ஆறாவது வரும்போது ஒரு விதமான சந்தோஷம் வரும். என்னன்னா, நெருங்கிட்டோம், முடிய போகுதுன்ற அந்த இது முடிஞ்சது. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், முடிந்தது. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 6வது வார்த்தை முடிந்தது. யாராவது வசனத்தின் வாசிக்கலாமா? யோவான் 19:28 இருந்து 30 வரைக்கும். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடிகளை தோய்த்து ஈசோ புத்தண்டில் மாட்டி அவர் வாய் நிலத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஒரு கேள்வி, பழைய ஏற்பாடு எந்த மூல பாஷையிலிருந்து எழுதப்பட்டது? எபிரேயம். புதிய ஏற்பாடு கிரேக்கம். சரி, ஓகே. முடிந்ததுன்ற வார்த்தைக்கு கரெக்ட் தான், கிரேக்கம் தான், கன்ஃபியூஷன் வேண்டாம். அந்த கிரேக்க வார்த்தையில முடிந்ததுன்ற வார்த்தைக்கு என்ன பதம் தெரியுமா? ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல இருக்கு. டெட்டலஸ்டாய். ஓகே, அவ்வளவுதான். டெட்டலஸ்டாய் அப்படின்னா, டெட்டலஸ்டாய் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, the work is complete. அதாவது கொடுக்கப்பட்ட வேலை முடிந்தது. மிஷன் கம்ப்ளீட்டட், அக்கம்ப்ளிஷ்ட், மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். இதுதான் இந்த வார்த்தை. ஸோ இந்த நார்மலா இந்த முடிந்ததுன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஒரு நாள் முடியும் போது, அந்த வேலை முடியும் போது முடிந்ததுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சா, ஃபார் எக்ஸாம்பிள் FIFA நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேடியம் ப்ராஜெக்ட் முடிஞ்சு, ரோடு ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது டெட்டலஸ்டாய் முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு பசங்களுக்குன்னு பார்க்கும்போது எக்ஸாம் டைம்ல டெட்டலஸ்டாய், லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் 10th 12th இருக்கும்போதுலாம் அப்படி ஒரு சுச்சுவேஷன். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அதை சொல்லும்போது அதை சொல்லுகின்ற மனநிலை எப்படி இருக்கும்னா, ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில இருக்கும், ஒரு வெற்றியின் ஆரவாரமா அது இருக்கும். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது இது வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷனா இருக்கு. என்னன்னா, இந்த லொகேஷன் ஒரு உலகத்தார் பார்வையில பார்க்கும்போது இது வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்? இது வந்து ஆல்ரெடி சிலுவையில தொங்கிட்டு இருக்கார். சிலுவை வந்து ஒரு அவமானத்தின் சின்னம். ரொம்ப கொடூரமான கொலை செய்தவர்கள், குற்றவாளிகள் தான் அதுல போடுவாங்க. அங்கிருந்து சொல்றாரு. ரெண்டாவது, இவர் ஒரு குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட ஒருத்தர் தான் அங்க இருக்கு. அவர் ஒரு குற்றவாளி அப்படி பார்த்தா உலகத்தின் பார்வையில மறிக்க போகிறார். இப்படி இருக்கிறவரு முடிந்ததுன்னு சொன்னா அதுல சம்திங் இஸ் தேர். அப்படி என்ன இருக்கு அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு காரியத்தை முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன நம்ம ஆராயணும்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் சில கேள்விகள் கேட்கணும். ஏன், எதுக்கு, எப்படி எல்லாமே கேட்கும்போது தான் அதுல உள்ள காரியங்களை நாம் புரிந்து கொள்ள நம்மளால முடியும். ஸோ இந்த லொகேஷன் அப்படி பார்த்தோம்னா எங்கன்னா பார்த்தோம்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. சரி, எதுக்காக முடிந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஈஸியா சொல்லிடலாம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறார். ஒண்ணு. ரெண்டாவது ரட்சிப்பு, மீட்பு. ஓகே, அடுத்தது அதுதான். இதுலயே முடிஞ்சிருச்சு. ஆனா நான் சொல்லிட்டு தான் போவேன். அதனால நீங்க கேட்பீங்க. ஆண்டவர் இது ஒரு சிம்பிளான வார்த்தை தான், முடிந்தது தான். ஆனால் எதை முடித்தார், எதற்காக முடித்தார், எப்படி முடித்தார் அப்படின்றது தான். ஸோ முதலாவது நம்ம சொன்ன மாதிரி பிதாவின் சித்தத்தை முடித்தார்.
எனக்கு முன்னாடி டொமினிக் பிரதர் பேசும்போது அவரே நிறைய முடிச்சதை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. அப்புறம் சித்தத்தை பற்றி சொல்லும்போது பிரதர் வின்ஸ்டன் சொல்லியிருந்தாங்க நிறைய அந்த வசனங்கள்லாம் இருக்கு. ஆனால் ஸ்கிப் பண்ணி போகிறேன். ஆனாலும் அனுப்பினவருடைய சித்தம், பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தார். யோவான் 6:38 வாசிக்கும் போது அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே, பிதாவினுடைய செய்து முடிப்பதே. அதே மாதிரி யோவான் 5:30 பார்க்கும்போது அவருடைய அனுப்பினருடைய சித்தத்தை தேடுவது. முதலாவது அவருடைய சித்தத்தை முடிப்பது, அடுத்தது அவருடைய சித்தத்தை தேடுவது. யோவான் 4:34 பார்க்கும்போது யாராவது வாசிங்களே, 4:34. நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. இங்க அவர் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டாரு. ஒன்று அவருடைய கிரியை, அவருடைய சித்தத்தை தேடுவது, அவருடைய கிரியை முடிப்பது தான் என்னுடைய உணவு, சாப்பாடுன்னே சொல்லி முடிச்சிட்டாரு. சோ இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் வந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, இந்த வசனத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த கடைசி வசனத்துல வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இது எப்போனா ஆண்டோட பிறப்பில் இருந்து முடிகிற வரைக்கும் வேத வாக்கியங்கள் நிறைவேறணும், முடிக்கணும், எல்லாமே முடிக்கணும். அந்தந்த சமயத்துல அந்தந்த சூழ்நிலையில அதன் காலத்துல எல்லாமே முடிக்கணும்னு சொல்லி கரெக்டா நேர்த்தியாய் முடித்து கடைசியில் அவர் சொன்னது முடிந்தது, கலாஸ், பினிஷ்ட். இப்படியாக இந்த வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது அவர் பார்க்கும்போது நம்மள அவர் பாவங்கள் சாபங்களை ஒழித்தார். நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கிற ஒரு 2 வார்த்தை என்னன்னா கிருபை இரக்கம், mercy grace. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய ஒரு சிலர்லாம் ட்ரை பண்றது உண்டு. எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். தமது பாவங்களை மன்னித்தார். நான் பின்னாடி வரேன் நான் உங்களுக்கு. ரெண்டாவது காரியங்கள் பாவங்கள் சாபங்கள் ஒழித்தார். இது வந்து இரக்கம். நாம் வந்து தண்டனைக்கு பாத்திரவான்கள், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம தண்டனைக்கு பாத்திரவான்கள். அதை நம்ம திருப்பி செய்ய தேவையில்லை. ஒருவேளை நாம் ஆண்டரோட பிள்ளைகளாய் ஒருவேளை ஆண்டர் மறிக்காமல் இருந்திருந்தா, நம்ம யெகோவா தேவன் தான் உண்மையான தேவன், யூதர்களுடைய தேவன் தான் நினைச்சிருந்தோம்னா நம்ம ஆடு மாடுகளோட வந்திருப்போம், புறா குஞ்சு எடுத்துட்டு வந்திருப்போம், அப்புறம் பலி செலுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்திருப்போம். இல்லைன்னா வேற நம்மளோட மூதாதையர்களோட தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருந்திருப்போம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் தம்மையில சுமந்து கொண்டார். 1 பேதுரு 2:24 யாராவது வாசிக்க முடியுமா? அவர் எப்படி இந்த காரியங்களை அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி 1 பேதுரு 2:24. நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமா, இந்த வசனங்கள் ரொம்ப அவரோட தழும்புகளால் குணமானோன்ற அந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். 3 காரியங்கள். தமது சரீரத்திலே, யாரோட சரீரத்திலே? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, உங்களுடைய என்னுடைய பாவங்களை சிலுவையிலே விட்டு சிறந்தார். ஸோ இன்னைக்கு சிலுவையில வந்து ஒரு அவமானத்தின் சின்னமாய் அந்த காலகட்டங்கள் வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா ரொம்ப வருஷங்களா நமக்கு தெரியாது. சின்ன வயசு வரைக்கும் சிலுவை வந்து ஒரு புனித சின்னம், அது வந்து ஒரு ஹோலி சாட், எங்கனாலும் அதை பார்த்தோன்னே ஒரு பயபக்தி அப்படின்னு. ஆனா அது வந்து 2000 காலங்கள் வரைக்கும் யூதர்களுக்கு அது வந்து ஒரு அவமானத்தின் சின்னமா தான் இருந்திருக்கு. ஸோ அதுல அவர் வெற்றி சிறந்து தன்னுடைய காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். ஸோ இனிமே நம்ம பலி கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் விசுவாசித்தால் மட்டும் போதும். இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். நம்ம நிறைய நேரங்கள்ல ஒரு சில காரணம், ஒரு ஆடு வாங்கணும்னா எவ்வளோன்னு யோசிக்கும் போது பார்த்தோன்னா 1 கிலோ 40 ரூபா, 40 ரியால், 45 அந்த மாதிரி. ஒரு ஆடுனா அப்போ எவ்வளோ வரும்னு பாருங்க. நம்மளுக்கு எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காரு ஆண்டவர். ஒரு ஆட்டை கொண்டு வரணும்னா உள்ள புறா கொஞ்சம் எடுத்துட்டு வரணும், இந்த மாதிரி எவ்வளோ காரியங்கள் நிறைய சேவ் பண்ணிட்டார். சிம்பிளா முடிஞ்சு, சிம்பிளி பிலீவ் அண்ட் அக்செப்ட். அப்போ எவ்வளவு ஈஸியான காரியத்தை ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். நம்மளுக்கு ஈஸியான காரியம், அநேக காரியங்கள் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. சிம்பிளா முடிக்கிறதுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சரி, இதை எப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அது யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவர் யார் யாரெல்லாம் பயன்படுத்தினார் இப்படி அந்த மீட்பின். அது வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம். அது வந்து ஒரு பிளான். மீட்புக்குன்ட்டு அவரு வந்தது செஞ்சது எல்லாமே அவர் யூஸ் பண்ண ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணாரு. அவருக்கு ரொம்ப தேவையானவங்க, நெருக்கமானவங்க. அப்படின்னா நம்ம ஒரு மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையானவங்க, நெருக்கமானவங்க அப்படிதான் கூட்டி இது பண்ணுவோம். ஆனா அங்க யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு? பிரதான ஆசிரியர்கள் யூஸ் பண்ணியிருக்காரு, மூப்பர்கள் யூஸ் பண்ணியிருக்காரு,
கூடவே இருந்த ஒரு சீசனையும் யூஸ் பண்ணிருக்காரு அவர் காட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ இப்படி நிறைய காரியங்களை நிறைய நேரங்கள்ல நம்ம நினைப்போம் எதுக்காக நம்மளுக்கு வந்து இப்படி எதிர்க்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரை கொண்டும் முடிக்க வேண்டிய சில காரியங்களுக்காக சில பிரதான ஆசிரியர்கள் எந்த ரூபத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது, மூப்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளுக்கு காட்டி கொடுக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனா எல்லாமே ஆண்டவர் அவருடைய நோக்கத்திற்காக தான் வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நாமும் அந்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. சரியா? ஸோ இப்படியாக கடைசியா ஒரு நம்ம இதில் முடிச்சிட்ட பிறகு பவுல் இது வேற யார் சொல்லியிருக்காங்க முடிந்ததுன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா வேற யாரும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது பவுல் சொல்லியிருக்காரு. அந்த வசனம் என்னது? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி. இதை படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும்போது அவர் சொல்லிட்டாரு, அவரோட காரியம் முடிந்தது, அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு முடிஞ்சு. என்னால அப்படி சொல்ல முடியுமா? அப்படி நான் சொல்வதற்கு நான் எந்த அளவில் இருக்கிறேன், நான் எங்கெல்லாம் குறையா இருக்கிறேன், எங்கெல்லாம் நான் சரி செய்யணும், அந்த கடைசி நேரத்தில் ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம கூட போயிடுமோ அப்படின்லாம் கூட நான் யோசிச்சது உண்டு. பட் அந்த முடிந்தது அப்படின்னு சொல்ற அந்த பர்பஸ், அந்த நோக்கம் முடியணும். அதற்காக நம்ம ஆண்டவரிடத்தை கேட்போம். ஆண்டவர் வந்து அப்படியாக நம்முடைய காரியங்களை அவர் முடித்து தருவார். நம்ம ஒரு நோக்கம் நம்மை கொண்டு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு அதை சாப்பிடலன்னா அது வேஸ்ட். ஒரு வெட்டிங்னா அது ரெடி ஆகிட்டு கல்யாணம் நடக்கலைன்னா அது வேஸ்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் அதனதின் பர்பஸ் சால்வ் ஆகாத பட்சத்தில் அது வேஸ்ட் ஆகிடும். அது முழுமைப்படணும். முடிகிறது வந்து அந்த பர்பஸ் முழுசாக சால்வ் ஆகும்போது தான். ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். எல்லாமே நிறைய கவர் பண்ணி முடிச்சதாங்க. ஆண்டவராக ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு வாசகம், அதை நான் இப்போ படிச்சுட்டு உங்களுக்காக முடிக்கிறேன். The Son of God became Son of Man, that all sons of men may become sons of God. தேவகுமாரன் மனித குமாரன் ஆனார். எதற்காகனா மனித குமாரர்கள் எல்லாரும் தேவனுடைய குமாரர்கள் ஆகும்படியாக. ஆண்டவர் இப்படியாக அவர் முடித்ததின் நோக்கத்தை நிறைவேற்றி நம்முடைய வாழ்விலும் அப்படியாக நிறைவேற்றி நம்மை அப்படியாக நடத்துவாராக. என்பது ஒரு அவமான சின்னம். அது வந்து அடிமைகளை கூட அதுல அறைய மாட்டாங்களாம். சொல்லப்போனா கிரிமினல்ஸ், அவங்களை காட்டிலும் கீழே இருக்க கிரிமினல்ஸ் தான் சிலுவையில் அறைவாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில வருஷந்தோறும் நம்ம இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், பேசுகிறோம், கேட்கிறோம், போகிறோம், அவ்வளவுதான். ஒரு நாளாவது நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் தொட்டிருக்கிறாரா? நம்முடைய இருதயம் புடமிட்டிருக்கப்பட்டிருக்குதா? வேலூர்ல நான் மத்திய ஆலயத்துல பிரேயர் செல் கன்வீனரா இருக்கிறேன். வேலூர் பகுதியில் சென்ட்ரல் சர்ச், அதுவும் பெரிய சர்ச். வேலூர்ல சிஎஸ்ஐ டைஸ்ல பெரிய சர்ச். அங்க நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது செவ்வாய்க்கிழமை, எல்லா செவ்வாய்க்கிழமையும் அங்க வந்து பிரேயர் நடத்துறேன். புறஜாதி மக்களுக்கு தான். நான் எப்பொழுதுமே எனக்கு 5வது வார்த்தை எங்கேயுமே கிடைக்கும். நான் கேட்காமையே எங்கேயும் அவங்களே புக் பண்ணிடுவாங்க. 5வது வார்த்தை தாகமா இருக்குன்னு சொல்லி. இந்த ஆத்ம தாகம் இருக்குது பாருங்க. உண்மையாகவே ஆத்ம தாகம் இருந்தா நாம் உலகத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. எப்போதுமே எனக்கு ஆத்மா மேல ரொம்ப தாகம். யாரு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப இஷ்டம். பார்த்து அவங்க ஒரு வார்த்தை சொல்லி, இயேசு நேசிக்கிறார் ஐயா, எங்களை காட்டு நேசிக்கிறேன்னு சொல்லும்போது அப்படியே மயங்கிடுவாங்க. அங்கே பார்க்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமை ஜபத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு வயசானவர், நல்ல டிப்டாப்பா ஒரு படிச்சவரு வந்தாரு. நல்லா இருக்கிறார் பார்க்கறது. கூட சாதாரண ஒரு லேடி வந்தது. வந்தவங்க உள்ள நுழைஞ்ச நான் அப்பதான் ஆரம்பிக்க போறேன். கிறிஸ்தவர் அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அவர் ஏதோ ஒரு வார்த்தையை அவர்கிட்ட சொல்லிட்டார். சொல்லிட்ட பிறகு அவர் ஃபயர் ஆயிட்டார். அவர் மேல என்ன சொன்னார் எனக்கு தெரியாது. பயங்கரமா மோதறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எழுந்து போயிட்டு என்னன்னு கேட்டேன். நான் என்ன திருப்பி கூட பார்க்கல. மறுபடியும் வந்து உட்காந்து 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி, எஸ்ப்பா அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் அந்த மனுஷனோட கூட பேசி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நேராக போயிட்டு ஐயா தோல் மேல கை வச்சு, ஐயா நீங்க எங்கிருந்து வந்தீங்க, உங்களை எங்க பார்த்துருக்கேன்னு சொன்னேன். என்ன எங்க பார்த்தீங்கன்னு கேட்டார். ஆண்டு எப்படி கொண்டாந்த பார்த்தீங்களா, இந்த வேலூர்ல உங்களை போல ஒரு பிராமணன் இருக்கார் ஐயா. நான் பிராமணன் ஐயா. அவர் பிராமணன் எனக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்.
இயேசு வெளிப்படுத்தி அவரை அடக்கும்படியா இந்த வார்த்தை சொன்னதுல நான் பிராமண தாயான்னு சொன்னார். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னார். எங்க பாத்தீங்கன்னு சொன்னேன். இல்லைங்க முழுப்பல பிராமணன் இருக்காரு. என்ன வேணும்னு கேட்டேன். நான் எங்களுக்கு சமாதானம் வேணும். இதுவரை நானே எந்த சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறேன். எனக்கு சமாதானத்தை தேடி வந்திருக்கேன்னு சொன்னார். சமாதானம் நிச்சயமா யார் கொடுக்குறது? இயேசு கொடுப்பார் ஐயா வாங்க சொல்லி அவட்டு ஆரம்பிச்சேன். நம்ம 7 வார்த்தை பேசணும் இல்லையா? இந்த 7 வார்த்தைகளும் ரிக்வேதத்தில் இருக்குது. அல்ல இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. ரிக்வேதத்தை நான் கொஞ்சம் இதை பற்றி பார்த்தேன். அதுல பார்க்கும்போது கடவுள் வந்து பரத்திலிருந்து பூமிக்கு கன்னி வயிற்றில் பிறந்து இந்த உலகத்துடைய பாவத்தை சுமக்கணும்னு சொல்லி ரிக்வேதம் சொல்லுதையான்னு கேட்டேன். என்ன முறைச்சு பார்த்தார். அவரு எல்லா வேதங்களும் முடிச்சு வர்றாரு. அடுத்தது வந்து கடவுளே இந்த மனித அவதாரம் எடுத்து வந்தது மரியின் வயிற்றுல பிறந்தாரு. யாரை அந்த கடவுள்னு கேட்டேன். ரிக்வேதத்தில் இருக்குது யாரோ சொல்ல முடியுமான்னு கேட்டேன். ஒன்றும் பதில் இல்லை. அப்புறமா அவரே அடிக்கப்படணும்னு சொல்லி ரிக்வேதம் சொல்லுது. யாரை அடித்தார்கள் சொன்ன 4 கால்களில் ரத்தம் வரும் மட்டும் ஆணிகளால் கடாப்படும் சொல்லி ரிக்வேதம் சொல்கிறது. இயேசு மாத்திரம் கைகளிலோ கால்களிலோ ஆணிகள் அடித்து ரத்தம் முழுக்க முழுக்க வெளிவந்தது சொல்லி பைபிள் சொல்லுது. யான்னு சொன்னான். பரிசு செடி அது தலை சுற்றில வைக்கப்படும் சொல்லி ரிக்வேதம் சொல்லுது. யாருக்கு வச்சாங்கன்னு கேட்டேன். அதை ஆட்டு பப்பிட்டு பேசுறது ரிக்வேதம் இருக்குது. அந்த இயேசுக்கு மாத்திரமே சிலுவையில அதாவது தலையில முடி சுட்டி அந்த தலைமையில அடிச்சாங்க. அந்த முள் மேல இந்த சைடுல கண் வழியா பொத்து வந்துச்சாங்க சொன்னேன். அப்படியே கண்ணு முடிச்சாங்க. அதை சொல்லாதீங்க. பாத்தீங்களா? இத்தனை வருஷமா நம்ம வந்து பெரியவழி கண்ணுடைய 7 வார்த்தைகளை நம்ம சிந்திக்கிறோம், செயல்படுறோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனா ஒரு நாளாவது இந்த கண்ணு வழியே வந்த அந்த முல்லை குறித்து நம்ம என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? என்றைக்காவது அது குறித்து நம்ம பயந்து இருக்கிறோமா? இயேசு எனக்காக அவருக்கு அடிக்கப்பட்டார் சொல்லி எனக்காக நம்ம யோசித்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு வார்த்தை அப்படி கண்ணு விட்டு சொல்லாதீங்க சொன்னார். உடனே காலில் விழுந்தாரு. நம்புறீங்களா? வேதத்தை விஷயம் சொல்றேன். போய் சொல்லி உங்களை வந்து ஏமாத்திட்டு பார்த்து நான் வேலை வரல. அல்ல இல்லையா? காலில் விழுந்தாரு. நான் எழுந்துங்க சொல்லி நிக்க வச்சேன். ஏன் கால் விழுந்துச்சு? நீ பெரிய ஆள். நான் பெரிய ஆள் கிடையாது. இயேசு பெரியவர். அது எலும்புகளில் ஒன்று கூட முறிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ரிக்வேதம் சொல்லுது. ஐயா இயேசுக்கு ஒரு எலும்பு கூட முறிக்கப்படல. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் சொல்லி ரிக்வேதம் சொல்லுது. யார் அந்த கடவுள்னு கேட்டேன். நான் 2வது முறை சாஸ்திரம் எழுந்தார். இயேசு தவிர இந்த உலகத்துல தெய்வம் இல்லையா? இந்த தெய்வம் உங்களை நேசிக்கிறார் ஐயா. 3ஆம் தரம் சாஸ்திரமாக வந்து அப்படியே படுத்துட்டார். அது முதல் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம பேர் வைக்க மாட்டோம். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரியாது. ஆனா பிறந்த பிறகுதான் நம்ம வைக்கிறோம். ஆனா இயேசுக்கு பிறப்பதற்கு முன்பதாக இயேசு என்று வானத்திலிருந்து தேவதூதர் மூலமா வெளிவந்துச்சு. யாருக்கு தெரியுமா? யான்னு கேட்டேன். ஆட்டு எடருக்கு வச்சான்னு சொன்னேன். கூட வந்த ஸ்திரீ ஐயா நான் எடை ஜாத்தாயான்னு. பாத்தீங்களா? 2 பேரும் ஆர்டர் வெளிப்படுத்தினா பாருங்க. எப்படிமா நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்தீங்கன்னு சொன்னா, ஐயா இவர் பெரிய ஒரு ஆபீசர் இருந்தாரு, சென்னைக்கு போயிட்டாரு, நாங்க பக்கத்து வீட்டுக்காரு, நாங்க ரொம்ப சிநேகிதம், அதனால எங்களை பார்க்கறதுக்கு வந்தாரு, நான் தான் சர்ச்சை கூட்டினான்னு சொன்னாரு. பிராமணனை வெளிப்படுத்தினாரு, ஆட்டு இடையர் வெளிப்படுத்தினார். அன்றைக்கு பாருங்க இயேசு பற்றி சொல்ல 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 சாஸ்திரமா விழுந்து கடைசியா சொல்லிட்டு போனாரு. இந்த மாதிரி சமாதானத்தை நான் கோடி பணம் இருந்தாலும் எங்க நான் வாங்க முடியாது சொன்னார். இன்னைக்கு சமாதானம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா? இயேசு குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோமே, இயேசு குறித்து நாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோமே, இயேசு நம்மோடு கூட பேசலையா? இன்றைக்கு பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இத்தனை வார்த்தைகளை அமைதியா பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு திக்கி தான் பேசினார். முடியாத நிலைமையில தான் பலமெல்லாம் குன்றி போய் ரத்தம் எல்லாம் சொட்ட கொட்டி அந்த வார்த்தையில மாத்திரம் கடைசியாக சத்தமிட்டு கதறினாராம். அல்லேலூயா. சத்தமிட்டு கதறி இப்படி சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அடுத்த வார்த்தையில பார்க்கும்போது 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான்.
அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் அவன் கடைசி நொடிப்பில் அவன் மறித்த பிறகு சொல்றான், அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். நம்ம போகும்போது என்ன பண்ண, மார்பில் அடிச்சிருப்பானோ, இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார், இயேசு எனக்காக மரித்தார் சொல்லி, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய அநியாயங்களுக்காக. நீங்க யோசிக்கலாம், ரொம்ப நல்லது போல இல்ல. ஆண்டவருக்கு நான் சொல்றேன், நான் என்ன காட்டில் இந்த உலகத்தில் ஒரு பாவி இருந்திருக்க மாட்டான். அப்பேற்பட்ட மனுஷனை கர்த்தர் சந்திக்க முடியாம வந்தாரு. எத்தனை தரம் மரணம் வந்துச்சு தெரியுமா? 5 முறை மரணம் வந்துச்சு. மரணத்தை ருசி பார்த்தேன் நான். என் கண்ணாலே என்னுடைய மரணத்தை பார்க்கிறேன். ஜீவனை போகும்போது என்னை கொண்டு போறதுக்கு சாத்தான் வந்துட்டான், அவனையும் பார்க்கிறேன். கடைசியாக இயேசுவே கதறி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு அவன் அப்படியே அழுது போனான். ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார், ஜீவனை கொடுத்தார். அதுல தான் நான் ஊழியக்காரனா மாறினேன். 30 ஆண்டுகளா 33 ஆண்டுகளா ஊழி செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு போஸ்ட் கிடையாது, ஒரு பேனர் கிடையாது, ஒண்ணு கிடையாது. என்னை பற்றி எல்லா இந்தியா முழுச ஏறக்குறைய எல்லா ஸ்டேட்லயும் தெரியும். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது கர்த்தர் இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நமக்காக மகா சத்தமாய் கூப்பிட்டு மகனே மகளே என்று தேடி அலைந்து கொண்டிருக்க தேவனை நோக்கி, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறப்பா, இதோ நான் வந்திருக்கிறப்பா, அப்படி சமுத்திரம் வந்திருக்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்னுடைய பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய நோய்களை எல்லாவற்றையும் குணப்படுத்துன்னு சொல்லி அந்த சொல்ல கேட்கும்போது நிச்சயமாகவே நம்ம ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். மகனே மகளே, இல்லையா? உண்மையாக நான் இந்த கத்தார் தேசத்துக்கு வரும்போது போன பதங்கள் தான் நாங்கள் வந்தோம். நான், என் மனைவி, என் பேரன் தான் எங்களை கூப்பிட்டு வந்தோம். அந்த இடத்துல பேரனை அந்த இந்தியாவில் விட்டு வந்துச்சு மகா, அவன் அழுதுட்டுக்கான்னு சொல்லி நான் என் மனைவியும் இந்த கத்தார் தேசத்துக்கு வர வேண்டியதாக இருந்தது. என் மகனும் ஜோயல் 4 ஆண்டுகளாக இங்கே தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பார்க்கும்போது நாங்கள் என்றைக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணுவோம் அன்னைக்கிலிருந்து இந்த கத்தார் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இந்த மன்னருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மன்னர் எப்படிப்பட்ட ஒரு மன்னர் இல்லையா? இன்றைக்கு பார்க்கும்போது நாங்கள் வரும்போதெல்லாம் ஒரு மனுஷன் கூட பார்க்க முடியல. நம்ம தான் இது சொந்தப்படுத்திக்கணும், நம்ம தான் போய் என்ன வந்து நிற்கிறோம். என் மனைவி கிட்ட கேட்ட, எவ்வளவு பில்டிங்களா இருந்து ஒருத்தர் காணுமே, ரோட்ல கூட காணுமே. நம்ம ஆள் தானே உலாவிக்கிறாங்க எல்லாம் பார்த்து. இது வந்து நம்ம சொந்தப்படுத்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்காக நான் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன், அவருக்கு நன்றி சொல்கிறேன். தினந்தோறும் நான் இந்த மன்னருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மன்னனை பார்த்ததில்லை, யாரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன பண்றேன், இவ்வளோ ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஆண்டவரே அவர் பிழைக்க வழி செய்திருக்கீங்களப்பா, அந்த மனுஷன் மூலமா செய்திகளப்பான்னு சொல்லிட்டு நான் தினந்தோறும் அவனுக்காக ஜெபம் பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்காக ஜெபம் பண்றேன். இந்த கடைசி தருணத்தை எனக்கு கொடுத்த அன்பு இன்சார்ஜிங்களுக்காக சொல்றேன். எல்லாரும் நம்ம ஒரு கத்தான் நிறைய பேர் இந்த ஊர்ல என்ன அறிஞ்சிருக்காங்க. நான் அங்க பெத்தல் சர்ச்சுக்கு வரும்போது நான் உள்ள போகும்போதே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இங்க யாராவது தெரிஞ்ச பிள்ளைங்க யாராவது இருக்குனப்பா, யாராவது பேசணும்னு சொல்லி உள்ள போன தம்பி, அங்கிள் தோத்துற அங்கிள் அப்படின்ட்டாங்க. நீ யார் தம்பின்னு கேட்டான். அங்கிள் எங்க வீட்டுக்கெல்லாம் வருவீங்களே, சர்ச்சை முடிச்சுட்டு வருவீங்களே, சர்ச்சுக்கெல்லாம் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு கிராமத்துல தம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமா தம்பி, ஆண்டவர் பார்த்தியா நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், நீ கிடைச்ச அப்படின்னு சொல்லி. அப்படி போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த தருணத்துல நம்ம ஒருவர் சந்தித்து, ஒருவருக்காக ஜெபித்து, ஒருவருக்காக ஒருவர் ஐக்கியப்பட்டு அன்பில் நிலைத்திருப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். கை முடிச்சு ஜெபிக்கலாமா? நாம் எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாமா? ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா நீங்க எங்க மேல வச்ச அன்பை ஆண்டவரே, அந்த சிலுவையிலே காட்டினீர் ஆண்டவரே, தன்னையே கொடுத்து ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே செய்து கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே பிரதர்ஸையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்க பெரிய காரியங்களை அவங்க மூலமா செஞ்சீங்கப்பா, அதற்காக நன்றி. நாங்கள் கடைசியா வாசித்த வசனத்தின்படி கேட்ட சத்தியத்துக்கு நாங்கள் 100க்கு 100 கீழ்ப்படிய எங்களை கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தேசம் திறந்த தேசமாய் ஆண்டவரே சத்தியத்தை அறிவிக்க ஆண்டவரே தாகமுள்ள ஒரு தேசமாய் இருக்கிறதப்பா. தேவையுள்ளவர்கள் ஆண்டவரே ஏராளமாய்
இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஊழியம் செய்வதற்கு தான் ஆட்கள் இல்லையப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, திறந்த இந்த தேசத்துல எங்களை மிஷனரிகளாக கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. நாங்க ஒருத்தரை கூட ஆண்டவரே, நீங்க எப்படி ஒருவரையும் கெட்டு போய்விடாமல் ஒருவரையும் இழந்து விடக்கூடாது என்பதற்காக நீர் எப்படி அங்கலாய்த்தீரோ அந்த அங்கலாய்ப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறீங்க. அந்த தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவரே, உம்மை போலவே நாங்கள் முடிந்தது என்று சொல்லக்கூடியவர்களாக ஆண்டவரே கர்த்தாவே, அந்த தரிசனத்தை நோக்கி ஓட பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய. விசேஷமா இந்த நாளிலே சுகவீனமாய் இருக்கிற அலெக்சாண்டர் அங்கிள்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா உங்களுடைய வல்லமை இறங்கி ஒரு அற்புத கரம் ஆண்டவரே மகனை தொட்டு பரிபூர்ண சுகம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, புதிதாய் வந்ததான ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தொடர்ந்து ஆவிக்குரிய காரியங்கள ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே வளர்வதற்குரிய எல்லா கிருபைகளையும் கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் கொடுத்த வாசிகை டீச்சருக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை ஆண்டவரே கர்த்தாவே கேட்ட இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, எப்படியாயிலும் ரட்சிக்கப்பட்டு விட தேவரீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே, பெரிய அற்புதங்களை நீர் செய்து விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் என்ன தேவையோடு இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. அவருடைய எல்லா தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த சிலுவையின் ஆண்டவரே வெற்றியை ஆண்டவரே அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளா இருந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா பர்த்டேஸ் ஆண்டவரே கர்த்தாவே வெட்டிங் டே அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் ஆண்டவரே அவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்புடையாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு கருத்துக்களாய் தாழ்த்தி கொடுக்கிறோம்ப்பா. நீ முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.